ஹாய் கைஸ். ஸோ நான் இன்றைக்கி பார்க்க போகிறது செயின் சர்வேயிங். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா காம்பஸ் சர்வேயிங் முடிச்சிருந்தோம். ஸோ இப்போ செயின் சர்வேயிங் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ செயின் சர்வேயிங்கில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வேயிங்னா என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயிங், அப்புறம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸு, எக்ஸ்பிரஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் சர்வேயிங். ஸோ இதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்னா சும்மா ஜஸ்ட் ஸ்டோரி தான் இருக்கும். லேண்ட் சர்வேயிங்னா என்ன? லேண்ட் சர்வேயிங் இஸ் த சயின்ஸ் ஆஃப் டிட்டர்மினிங் த பொசிஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் த லேண்ட்ஸ்கேப் அண்ட் த டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பிட்வீன் தெம். ஸோ டிஸ்டன்ஸு ஆங்கிள், ஓகேவா? டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் தான் வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து லேண்ட் சர்வேன்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு சைட் எடுத்துக்கிறீங்க, ஒரு சைட்டில் வந்து இப்போ ஒரு ஃபீல்டில் போயிட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபீல்டில் வந்து ஏபி அப்படின்னு 2 பாயிண்ட் மார்க் பண்ணிடுறீங்க. ஸோ அதே மாதிரி சிங்கிற ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிடுறீங்க. ஸோ 2 பாயிண்ட் இப்போ ஏக்கு பிக்கு ஒரு லென்த் இருக்கும். ஸோ அதே மாதிரி பிக்கு சிக்கு ஒரு லென்த் இருக்கும். 2 மார்க் பண்ணிங்க. இப்போ ஏபி வந்து ஒரு 10 மீட்டர் இருக்குது, இது ஒரு 12 மீட்டர் இருக்குது அப்படின்னா இப்போ ஆங்கிள் ஏபிசி என்ன, ஸோ அது வந்து மார்க் பண்ணுவீங்க. 2க்குள்ளே ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத மார்க் பண்ணுவீங்க. ஸோ இது இப்படி தான் வந்து லேண்ட் சர்வேயிங் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பிட்வீன் தம். ஸோ அதெல்லாம் மெஷர் பண்ணுறத வந்து லேண்ட் சர்வேயிங்னு பேசிக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ லேண்ட் சர்வேயிங் பிளேஸ் ஏ வைட்டல் பார்ட் இன் த பிகினிங் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க முன்னாடி ஃபஸ்ட் லேண்ட் சர்வே பண்ணிங்க. எவ்வளோ லேண்ட் வந்து பில்டப் ஏரியா இருக்கும், எவ்வளோ வந்து ஓப்பன் வராண்டா கூடணும், ஸோ அப்படிங்கிறது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு லேண்ட் சர்வேயிங் முக்கியமானது. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாகவே ஸ்டோரியாக தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த எலிவேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஆர் வைட்டல் ஃபார் இன்ஜினியர், அதுவும் கதை தான். another யூஸ் ஆஃப் லேண்ட் சர்வேயிங் இஸ் சப்டிவைடிங் லேண்டு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 சென்ட் இருக்குது அப்படின்னா அந்த 100 சென்ட் வந்து சப்போஸ் நீங்கள் ஒருத்தருக்கு 20 சென்ட்டாகவும் இன்னொருத்தருக்கு வந்து 80 சென்ட்டாகவும் பிரிக்கணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த லேண்ட் சர்வே பண்ணுவீங்க. ஸோ லேண்ட் சர்வே பண்ணி தான் வந்து உங்களுக்கு அதை பிரிப்பீங்க. ஸோ அதான் வந்து அதுவும் ஒரு யூஸ் தான், லேண்ட் சர்வேயிங் பண்ணுறதுக்கான ஒரு காரணம். சர்வேயிங் இஸ் டன் டு டிட்டர்மைன் த வேர் எ ரோட் ஆர் எ பில்டிங் ஆர் எனி அதர் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் வில் பி பிளேஸ்டு, ஓகேவா? ஸோ ஒரு ரோடு போட போகிறோம், ஸோ அந்த ஏரியா வந்து சர்வே பண்ணுவோம். அதே மாதிரி பில்டிங் கட்டுறோம்னா அந்த ஏரியா சர்வே பண்ணுவோம். ஸோ இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் ஒரு பிரிட்ஜாக இருக்கட்டும், ஒரு ஹார்பராக கூட இருக்கட்டும், ஒரு சீஷோர் பக்கத்தில் கட்டக்கூடியதாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு சர்வே பண்ணுவீங்க. ஸோ எனி எரர் அக்கர் இன் த சர்வேயிங் வில் ரிசல்ட் த ப்ராஜெக்ட் காஸ்ட் ஸ்டீப் ஹை அண்ட் இட் மே அஃபெக்ட் த சேஃப்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆல்சோ. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இல்லைனா வந்து ஒரு ஃபீட் அதிகமாக வச்சிடுறீங்க, இல்லைனா வந்து சப்போஸ் ஒரு 0.3 மீட்டர் அதிகமாக வச்சிடுறீங்க ஒரு மெஷர்மெண்ட்டில். ஸோ அப்படி வச்சிட்டிங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுற இடத்துல நீங்கள் ஒரு 0.3 மீட்டரோ அல்லது ஒரு ஃபீட்டோ வந்து அதிகப்படுத்தினீங்கன்னா கூட அந்த ஒரு ஃபீட்டுக்கான கீழே ஃபவுண்டேஷன்லேருந்து வரும். ஃபவுண்டேஷனுக்கான எக்ஸிவேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கான காங்கிரீட்டு, அதுக்கான ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, மேலே பிளிந்த் பீமு, ஸோ அதுக்கப்புறம் வந்து லென்டில், ஸோ அப்புறம் ரூஃப் காங்கிரீட்டு, காலமு, அது ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அப்புறம் ரூஃபு, ஸோ அப்படி எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான பிளாஸ்டரிங்கு, பிரிக் ஒர்க்கு, பெயிண்டிங்கு, ஸோ அதுக்கான காஸ்ட்டுங்கிறப்ப உங்களுக்கு அது ஒரு ஃபீட் அதிகமாக வச்சா கூட உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து உங்களுக்கு காஸ்ட்டை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி விட்ரும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து எரரே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பிளானிங் அண்ட் டிசைன் ஆஃப் ஆல் சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் சச் as அலைன்மெண்ட் ஆஃப் ரோடு, கெனால், ரயில்வே, வாட்டர் சப்ளை, சானிடேஷன் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து பிளானிங் அண்ட் டிசைன் பண்ணுறோம். அதுக்கெலாம் வந்து சர்வே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்வேயிங் இஸ் ஏ பேசிக் ரெக்யர்மெண்ட் ஃபார் ஆல் சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட். ஸோ சர்வேயிங் டீட்டெயில்ஸ் ஆர் யூஸ்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் யூஸ் பண்ணுவோம், அதேமாதிரி கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுவோம், நேஷனல் செக்யூரிட்டி, பாலிசி மேக்கிங், என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ், மேப்பிங் அண்ட் த டெஃபினேஷன் ஆஃப் லீகல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப்பு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், ஓகேவா? சர்வேயிங் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்து டெஃபினேஷன் சொல்கிறாங்க. ஸோ டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வேயிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் making linear or angular measurements in horizontal plane or vertical plane to determine the relative positions of points on the surface of the earth or beneath the surface of the earth. ஸோ இந்த டெஃபினேஷன் அது முக்கியம். ஸோ நார்மலாக சர்வேயிங் படிச்சிருந்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து அது படிச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது ஆன்சியன்ட் சர்வேயிங்கில் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஷோஸ் த பேசிக் சர்வேயிங் டெக்னிக்ஸ் யூஸ்டு இன் த 1400 BC இன் ஆன்சியன்ட் எகிப்த். ஸோ எஜிப்தில் வந்து 1400 BCலேயே வந்து பேசிக் சர்வேயிங் டெக்னிக்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லேண்ட் மெஷர்மெண்ட் ஆன் த வால் ஆஃப் டாம் அட் தீபஸ் 1400 BC மென் மெஷரிங் ஏ கிரெயின் ஃபீல்டு. ஸோ அந்த ஒரு கிரெயின் ஃபீல்டு, ஒரு உழுகிற நிலமாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இருக்குது. ஸோ தே யூஸ்டு மார்க்டு ரோப் அண்ட் உட்டன் ராட்ஸ் ஃபார் மெஷரிங் டிஸ்டன்ஸ், ஓகேவா? ஒரு ரோப் ஒரு கயிற்றுல வந்து அதில் மார்க் பண்ணி வச்சுட்டு ஸோ அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த உட்டன் ராட்ஸ்லாம் வச்சு மார்க் பண்ணி மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ரோமன்ஸ் ரெகக்னைஸ்டு லேண்ட் சர்வே as a ப்ரொஃபஷன். ஸோ ரோமன்ஸ்லாம் வந்து லேண்ட் சர்வேங்கிறது ஒரு ப்ரொஃபஷனாகவே எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ தே யூஸ்டு சம் ஸ்டாண்டர்ட்ஸ் டூல்ஸ் ஃபார் பேசிக் மெஷர்மெண்ட். ஸோ இப்போ நான் வந்து இப்போ இந்த ஸ்டிக் இருக்குன்னா இந்த ஸ்டிக்கை வந்து ஒரு 5 இன்ச்சு அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருந்தேன்னா ஸோ இந்த 5 இன்ச்சை வச்சு அப்படியே வந்து எல்லாத்தையும் அளக்கிறது 5 இன்ச்சை வச்சு. ஸோ ஒரு நான் ஒரு 10 ஸ்டிக் பென் வைக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா 10 × 5 50 இன்ச்சஸ். ஸோ அந்த மாதிரி தே யூஸ்டு சம் ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் ஃபார் பேசிக் மெஷர்மெண்ட். ஓகேவா. ஸோ அடுத்து மாடர்ன் சர்வேயிங் பார்க்குறோம். மாடர்ன் சர்வேயிங் ஸ்டார்ட்ஸ் வித் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மோர் ரிஃபைன்டு ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் இன்க்ளூடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் டைரெக்ஷன். ஸோ டைரெக்ஷன் மெஷர் பண்ணுறதுக்கூட சேர்த்து அந்த மெஷர்மெண்ட்ஸும் எடுக்கிறதுக்கு மாடர்ன் சர்வேயிங்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரையாங்குலேஷன் அண்ட் ரீசெக்ஷன் மெத்தட் வேர் இன்ட்ரடியூஸ். ஓகேவா. ட்ரையாங்குலேஷன் அண்ட் ரீசெக்ஷன் மெத்தட்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ். கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பிகன் இன் 1801. ஸோ 1801 தான் வந்து ஜிடிஎஸ் அதாவது கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் சர்வே ஹேட் அன் எனார்மஸ் சயின்டிஃபிக் இம்பேக்ட். It was responsible for one of the first accurate measurements of a section of an arc of longitude. It is named and mapped Mount Everest. ஓகேவா. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து அவங்க மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவா. அவர் அதான் சொன்னாங்க. இட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஏ செக்ஷன் ஆஃப் அன் ஆர்க் ஆஃப் லாங்கிடியூட். ஸோ ஓகேவா. ஸோ ஜிடிஎஸோட ஒரு ரெஸ்பான்சிபிளான அக்யூரேட் மெஷர்மெண்ட்டான மவுண்ட் எவரெஸ்ட்டை எடுத்து எக்ஸாம்பிளுக்கு காட்டுறாங்க. ஓகேவா. சர்வேயர்ஸ் லேட் அவுட் கெனால்ஸ், ரோட்ஸ் அண்ட் ரயில் பிளேயிங் எ பிவட்டல் ரோல் இன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ். ஸோ அதே மாதிரி கெனாலாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், அதேமாதிரி ரயில்வே லைன்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா Theodolite torch station and GPS survey are the commonly used surveying instrument in the 21st century. And aerial surveying techniques, remote sensing, satellite survey improved and become cheaper. New technologies like 3-dimensional scanning and LIDAR are gathering momentum in land surveying. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நியூ டெக்னாலஜிஸ் மாடர்ன் சர்வேயிங்கில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சம் ஸ்பெசிஃபிக் யூஸ் ஆஃப் சர்வேயிங்கோட சம் ஸ்பெசிஃபிக் யூசஸில் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சர்வே அவுட்புட் இஸ் யூஸ்டு ஃபார் டிட்டர்மினிங் ஏரியா வால்யூம். ஸோ ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து சர்வே யூஸ் பண்ணுறோம். ஸோ சர்வே இன்வால்வ் சர்வேயிங் எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஒர்க் சைட்டு. ஸோ இப்போ ஒரு பழைய பில்டிங் இருக்குது, அந்த இடத்துல வந்து நீங்கள் இடிச்சிட்டு புது பில்டிங் கட்டணும்னாலும் ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை வந்து எப்படி இருக்குது அந்த கண்டிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் சர்வே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டாக் அவுட் பில்டிங் கார்னர்ஸ் அண்டு கிரிட்ஸு. ஓகேவா. அந்த பில்டிங் கார்னர் கிரிட்ஸு அதெல்லாம் எந்த எட்ஜு, ஸோ இப்போ ஒரு பவுண்ட்ரியில் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் லிமிட் ஆஃப் ஒர்க்கு. ஸோ எந்த எல்லைக்குள்ளே நீங்கள் வந்து ஒர்க் முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சர்வே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டாக் அவுட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸு, மார்க்கிங் ஃப்ளோர் லெவல்ஸு, வெரிஃபை த லொக்கேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அதான் ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறீங்க, ஸோ சப்போஸ் பிரிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அடுத்து லிண்டல் வரைக்கும் வந்தீங்கன்னா லிண்டலுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும், ஸோ அந்த ரூஃபுக்கு எவ்வளோ ஹைட் வைக்கணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கவே வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து வேலை பண்ணணும், அதுக்கடுத்து எவ்வளோ வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெரிஃபை தட் த ஒர்க் அத்தரைஸ்டு வாஸ் கம்ப்ளீட்டட் டு த ஸ்பெசிஃபிகேஷன் செட் ஆன் பிளான்ஸு. ஸோ எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ப்ரொவைட் ஹரிசாண்டல் கண்ட்ரோல் ஆன் மல்டிபிள் ஃபோர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் யூஸ் ஆஃப் சர்வேயிங். ஓகேவா. ஸோ அடுத்தது அதர் பிரின்சிபல் ஒர்க்ஸ் அண்ட் சர்வேயிங் இஸ் ப்ரைமர்லி யூட்டிலைஸ்டு. ஓகேவா. மெயினாக வந்து எங்கள் பிரின்சிபல் ஒர்க்கை யூஸ் பண்ணோன்னா டு ஃபிக்ஸ் த நேஷனல் அண்ட் ஸ்டேட் பவுண்ட்ரிஸ். ஓகேவா. இந்தியா ஸ்டேட் இது இந்தியன் நேஷனல் லெவலில் வந்து நம்ம பவுண்ட்ரிஸ் மார்க் பண்ணுறதா இருக்கட்டும். சப்போஸ் எப்படி சொல்கிறோன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட பவுண்ட்ரியாக இருக்கட்டும், இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடைப்பட்ட பவுண்ட்ரியாக இருக்கும், இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடைப்பட்ட பவுண்ட்ரியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நேஷனல் லெவலில் வந்து பவுண்ட்ரிஸ் மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டேட் லெவல்னால் இப்போ ஆந்திரா, கர்நாடகா, ஓகேவா. அதே மாதிரி மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஸோ அதே மாதிரி குஜராத்து, டெல்லி, பஞ்சாப், சண்டிகர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து நம்ம பவுண்ட்ரிஸ் மார்க் பண்ணுறதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். டு சார்ட் கோஸ்ட் லைன்ஸ், நேவிகபிள் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் லேக்ஸு. ஓகேவா. அதை கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளெலாம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டாப்ளிஷ் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். ஓகேவா. கண்ட்ரோல் பாயிண்ட்ஸு இதுதான் நம்ம லிமிட்டு அப்படிங்கிறதுக்கான சொல்கிறதுக்கான பார்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். டு ப்ரிப்பேர் ஏ டோப்போகிராஃபிக் மேப் ஆஃப் ஏ லேண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து. டோப்போகிராஃபிக் மேப்னால் வந்து நேச்சுரல் ஃபியூச்சர்ஸ்லாம் தெரியும். மலைகள் இருக்கட்டும், அப்புறம் காடுகள் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சதுப்பு நிலம் எல்லாமே தெரியும் டோப்போகிராஃபிக்கில்.
ஸோ அடுத்தது டேர்ம் என்ன பார்க்கணும்னா சர்வேயர். சர்வேயர்னால் யார்? எ பர்சன் பெர்ஃபார்மிங் ஆப்ரேஷன் டு அப்டைன் த ரெக்யர்மெண்ட் மெஷர்மெண்ட்ஸ், டிஸ்டன்ஸ், டைரக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? எ பர்சன் பெர்ஃபார்மிங் ஆப்ரேஷன். ஓகேவா? டு ப்ரிப்பேர் எ பிளான் ஆர் மேப் இஸ் நோன் அஸ் சர்வேயர். ஓகேவா? நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கான பிளானு மேப்பை ரெடி பண்ணக்கூடிய ஒரு தகுதியான ஆள் தான் வந்து யாருன்னா சர்வேயர். ஓகேவா? ஸோ அதுதான் இதில் டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து டியூட்டி ஆஃப் ஏ சர்வேயர். சர்வேயரோட டியூட்டி என்ன? ஆக்சுவலாக வந்து சர்வேயர் டியூட்டி என்ன பேசிக்காக தெரியும். லேண்ட் அளக்க போகிற நமக்கு என்ன இருக்கோ, ஆக்சுவலாக வந்து ஒரு கவர்மெண்ட் டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டா வாங்கினீங்கன்னா ஸோ அந்த டேட்டா வந்து அக்யூரஸியாக இருக்கா இல்லையா, ஒரு 2 பேருக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து அந்த லேண்டு வந்து கரெக்டாக டிவைட் ஆகிருக்கா, ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா, ஸோ இது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்குறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? சர்வேயர் பிளேஸ் எ பிவோட்டல் ரோல் இன் எனி இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட். சர்வேயர் ஷுட் பொசஸ் ஆல் லீடர்ஷிப் குவாலிட்டி. அவருக்கு எல்லா லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். அதேமாதிரி ஷுட் பி பங்க்சுவல் அண்ட் ரெஸ்பான்சிபிள். நேரத்துக்கு வரணும். ஸோ அதேமாதிரி ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும். நோ டைம் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஓகேவா? ஒரு வேலையை ஆரம்பித்தா ரொம்ப நாள் இழுத்து அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதும் அவர் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் பங்க்சுவலாக இருக்கணும். சர்வேயர் ஷுட் ஆல்சோ ஹேவ் இன்ஜினியரிங் திங்கிங் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டிஸ். ஓகேவா? அவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஜினியரிங் திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்வேயர் வந்து நீங்கள் சப்போஸ் 12th முடிச்சு ITI முடிச்சு சர்வேயராக இருந்தாலும் கூட ஒரு இன்ஜினியரிங் திங்கிங் அளவுக்கு உங்களுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும் அண்ட் டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வேயர்ஸ் டியூட்டி கேன் பி மெயின்லி கிளாஸிஃபை இன்டு 3. ஸோ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். சர்வேயர் டியூட்டி வந்து எந்த மாதிரி எத்தனை கிளாஸிஃபிகேஷனை பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். 3ஆக பிரிக்கிறாங்க. ஓகேவா? கேர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபீல்டு ஒர்க் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க். ஓகேவா? இந்த 3ஆக பிரிக்கிறாங்க. அடுத்து வந்து சர்வேயிங் பார்க்குறோம். ஓகேவா? சர்வேயிங்கில் வந்து லெவலிங் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? லெவலிங் இஸ் த பிரான்ச் ஆஃப் சர்வேயிங் விச் டீல்ஸ் வித் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஹைட் ஆர் டெப்த் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் நோன் அஸ் லெவலிங். ஓகேவா? என்னென்னா மெயினாக வந்து ரிலேட்டிவ் ஹைட் ஆர் டெப்த் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம பேசிக்காக பார்த்துருப்போம். ஒரு இடத்துல வந்து ஸ்டேஷன் வச்சுக்கிறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கிறீங்க, ஸ்டேஷன் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல லெவலிங் ஸ்டாஃப் வைக்கிறீங்க. ஸோ இது எவ்வளோ ஹைட் இருக்குது, இது வந்து ஒரு 2 மீட்டர் இருக்குது. ஸோ ஓகேவா? இந்த இதை வச்சு நீங்கள் ஒரு பொசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களா, எவ்வளோ அது ஆக்சுவலாக வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ரெடியூஸ் லெவல் கண்டுபிடிப்பீங்க. ரெடியூஸ் லெவல்லேருந்து சேம் ஆஸ் மீன் சி லெவல்லாம் வச்சு ரெடியூஸ் லெவல் கண்டுபிடிப்பீங்க. அப்போ அந்த கிரவுண்டு என்ன எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அதுதான் வந்து லெவலிங்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்ஜெக்ட் ஆஃப் சர்வேயிங். ஓகேவா? த மெயின் அப்ஜெக்ட் ஆஃப் சர்வேயிங் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளான் ஆர் மேப் ஆஃப் ஏரியா. ஒரு ஏரியாவோட பிளானு இல்லை மேப்பு ரெண்டையும் ரெடி பண்ணுறக்கூடிய ஒரு வேலை தான் வந்து ஒரு பயன்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ரெடி பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து தான் சர்வேயோட ஒரு வேலை. ஓகேவா? மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் சர்வேயிங் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளான் ஆர் மேப் ஆஃப் அன் ஏரியா. ஒரு ஏரியாவோட பிளானு இல்லை மேப் உருவாக்கக்கூடியது தான் வந்து சர்வேயோட வேலை. ஓகேவா? இந்த ஓல்டு டேஸ் சர்வேயர் வேறு பெர்ஃபார்ம்டு ஒன்லி த பர்பஸ் ஆஃப் ரீச்சிங் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் பிளாட்டு. இதெல்லாம் நார்மல் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது பிளானு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பார்த்தோம், ஆப்ஜெக்ட் ஆஃப் சர்வேயிங் பார்த்தோம். அடுத்து பிளான். பிளான் இஸ் ஏ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் ஆர் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் ஆர் பிலோ த எர்த் சர்ஃபேஸ் ஆன் ஹரிசாண்டல் பிளேன் இஸ் த லார்ஜர் ஸ்கேல் கம்பேர்ட் டு த மேப். ஓகேவா? ஸ்மாலர் ஏரியா சர்வேடு. ஸோ ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அது வந்து பிளானு. ஓகேவா? அடுத்தது மேப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுங்கிறது ஒரு வேர்ல்டு மேப்பு வரைஞ்சிங்கன்னா சரி, இந்தியா மேப்பு வரைஞ்சிங்கன்னா சரி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எதுக்குன்னா மேப்புக்கான எக்ஸாம்பிள். அதாவது ஸ்கேல் போக 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 உங்களுக்கு வந்து வெரி ஸ்மாலர் ஸ்கேலாக போயிடும். இப்போ வேர்ல்டுன்னு எடுத்திங்கன்னா 1:2000 கிலோமீட்டர்லாம் வந்து 2 lakh கிலோமீட்டர் 20 lakh கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்து நீங்கள் போட்டிருக்கலாம். ஓகேவா? அதாவது ரொம்ப மினிமம் ஸ்கேலாக போயிட்டே இருக்கும். ஸோ வந்து மேப்புக்கு வந்து வெரி ஸ்மாலர் ஸ்கேல் யூஸ் பண்ணிடுவீங்க. அதே வந்து பிளானுக்கு வந்து லார்ஜர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 10 மீட்டர் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் 10 சென்டிமீட்டர் போடுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ 1 சென்டிமீட்டருங்கிறது வந்து அதில்
1 மீட்டருங்கிற கணக்கு ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சின்ன ஸ்கேல் லார்ஜர் ஏரியா சர்வே ஸ்மாலர் ஏரியா சர்வே பண்ணுறதுக்கு நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கங்க. மேப்புக்கு வந்து லார்ஜர் ஏரியா சர்வே பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கங்க ஓகேவா. இது அதுதான் பேர் ஸ்மாலர் ஸ்கேல் கம்பேர்ட் டு பிளான் ஓகேவா. இதில் வந்து லார்ஜர் ஸ்கேல் கம்பேர்ட் டு மேப்பு, இதில் வந்து ஸ்மாலர் ஸ்கேல் கம்பேர்ட் டு பிளானு. இதுதான் வந்து கீ பாயிண்ட் இதில் ரெண்டுலேயும் ஓகேவா. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா. கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் அக்யூரசி சர்வேயிங் ஓகேவா. அக்யூரசியை பொறுத்து ஓகேவா, அக்யூரசியை பொறுத்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடி ஒரு ஓவராலாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அக்யூரசியை பொறுத்து என்னவா பிரிச்சிருக்காங்க, பிளேன் சர்வேயிங், ஜியோடெட்டிக் சர்வேயிங் ரெண்டே பிரிச்சுட்டாங்க ஓகேவா. கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் சர்வேயிங், ஃபீல்ட் ஆஃப் சர்வேயிங்கை பொறுத்து 3 பிரிச்சிருக்காங்க. லேண்டு, மெரைன் ஆர் நேவிகேஷன் ஆர் ஹைட்ரோகிராஃபிக்கல் சர்வேயிங், ஆஸ்ட்ரானமிக்கல் சர்வேயிங். ஸோ இந்த 3 பிரிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி லேண்ட் சர்வேயிங்கை வந்து உள்ள 4 பிரிச்சிருக்காங்க. லேண்ட் சர்வேயிங்குள்ளே 4 சப்டிவிஷன் இருக்குது ஓகேவா. லேண்ட் சர்வேயிங்கில் என்னென்ன இருக்குது, டோபோகிராஃபிக்கல் சர்வேயிங், கெடஸ்ட்ரியல் சர்வேயிங் அண்டு சிட்டி சர்வேயிங் அண்டு இன்ஜினியரிங் சர்வே. ஸோ இன்ஜினியரிங் சர்வேஸில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது ஓகேவா. ரெக்கனைசேஷன் சர்வே, ப்ரிலிமினரி சர்வே, லொக்கேஷன் சர்வே. ஸோ இந்த 3மே வந்து இன்ஜினியரிங் சர்வேக்குள்ளே இருக்குது ஓகே. அது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. ஸோ அடுத்து வந்து மெரைன் ஆர் நேவிகேஷன் ஆர் ஹைட்ரோகிராஃபி சர்வே, ஆஸ்ட்ரானமிக் சர்வே. இது வந்து மொத்தம் 3. அதாவது ஓவராலாக வந்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஃபீல்ட் ஆஃப் சர்வேயிங்கில் வந்து 3, அது லேண்டில் 4, அந்த 4 இன்ஜினியரிங் சர்வேயில் 3 ஓகேவா. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் அப்பான் த ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ் ஆஃப் சர்வே ஓகேவா. ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ்னால் வந்து ஆர்கியாலஜிக்கல், ஜியாலஜிக்கல், மைனு, மிலிட்ரி அப்படி 4 பிரிச்சிருக்காங்க ஓகே. ஸோ கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் அப்பான் மெத்தட் எம்ப்ளாய்டு இந்த சர்வே. மெத்தட் எம்ப்ளாய்னா ட்ரையாங்குலேஷன் ட்ராவர்ஸ் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் அப்பான் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸரை பொறுத்து 7 பிரிச்சிருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ இத்தனை கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஹவு மெனி கிளாசிஃபிகேஷன்ஸு, ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷன்லேயும் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயில் வந்து அக்யூரசியை பொறுத்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. பிளேனு, ஜியோடெட்டிக். பிளேன் சர்வேங்கன்னா என்ன, லெஸ் தேன் 200 ஆர் 250 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு உள்ளே இருந்தால் அது வந்து பிளேன் சர்வேயிங். அதை விட அதிகமாக போயிருந்தால் எடுத்துன்னா ஜியோடெட்டிக் சர்வேயிங் நமக்கு தெரியும். அதே சமயத்தில் வந்து கர்வேச்சர் ஆஃப் த எர்த்தை வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா ஜியோடெட்டிக் சர்வேயிங். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிளேன் சர்வேயிங்கில் வந்து எர்த்து சர்ஃபேஸ் வந்து அசியூம்டு பிளேனு, கரெக்டிவ் அண்ட் எர்த் இஸ் ஒரிஜினல் நோன் அஸ் பிளேன் சர்வேயிங் ஓகேவா. இதில் வந்து சர்வீஸ் கவரிங் ஏரியா வந்து 200 கிலோமீட்டர் மே பி ட்ரீட்டட் அஸ் பிளேன் சர்வேயிங் ஓகே. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. திஸ் இஸ் பிகாஸ் இதுவும் பாயிண்ட், இதுவும் கொஸ்டின் தான் ஓகேவா. 201 18.21 அதாவது என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் லென்த் பிட்வீன் த ஆர்க் அண்ட் சப்டெண்டட் கார்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஃபார் a distance of 18.2 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒன்லி 10 சென்டிமீட்டர் ஓகேவா. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னால், இப்போ வந்து பிளேன் சர்வேயிங் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ இப்படி ஒரு எர்த்தில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போடுறீங்க. ஸோ ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எரர்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் லென்த் பிட்வீன் த ஆர்க் அண்டு இட்ஸ் சப்டெண்டட் கார்டு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து. ஆர்க்கு ஓகேவா, இங்கே ஆர்க்கு ஓகே, இங்கே ஒரு ஆர்க்கு இப்படி வெட்டியிருப்பீங்க, இங்கேயும் ஒரு ஆர்க்கு வெட்டியிருப்பீங்க. ஆர்க்குக்கும் இந்த சப்டெண்டட் கார்டுக்கும் இருக்குல்ல, அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இன் லென்த்து, இந்த லென்த்துங்கிறப்ப இங்கே சின்னதாக ஒரு கேப் வரும். ஸோ அந்த இது வந்து 18.2 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு, அதாவது சப்போஸ் இந்த ஒரு 18.2 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 10 சென்டிமீட்டர் தான் இருக்காமா. அதாவது ஓகே புரியுதா, 18.2 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ வந்து இது கிலோமீட்டரில் இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ரொம்ப மினிமமாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த பாயிண்ட் தான் இதில் சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ அதுதான் வந்து இதில் முக்கியமானது ஓகேவா. 18.2 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒன்லி 10 சென்டிமீட்டர். ஸோ அதுவும் கீ பாயிண்ட் தான். அடுத்தது ஜியோடெட்டிக் சர்வேயிங் பார்த்தீங்கன்னா, கர்வேச்சர் ஆஃப் த எர்த் சர்வேஸ் டேக்கன் இன்டு அக்கௌண்ட், ஹையர் டிகிரி ஆஃப் ப்ரெசிஷன் இஸ் எக்ஸஸ் ஓகே. அதான் சச் சர்வே எக்ஸ்டெண்டட் ஓவர் த லாங்கர் ஏரியாவுக்கு எடுப்போம். ஏன்னா வந்து 200 ஸ்கொயர் கிலோமீட்டரை விட அதிகமாக எடுத்தாவே ஜியோடெட்டிக் சர்வே. லைன் கனெக்டிங் 2 points இஸ் ரிகார்டட் ஆஸ் த ஆர்க் அண்ட் ஆங்கிள்ஸ் பிட்வீன் த இன்டர்செக்டிங் லைன்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் ஆங்கிள்ஸ் ஓகேவா. இதில் ஸ்பெரிக்கல் ஆங்கிள்ஸை அதை எடுத்துக்கும் ஓகேவா. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் சர்வே. நேச்சர் ஆஃப் த ஃபீல்டை பொறுத்து லேண்டு, மெரைனு, ஆஸ்ட்ரானமிக்கல். லேண்டுனா வந்து நமக்கு தெரியும், நம்ம ஆக்சுவலாக லேண்டை சர்வே பண்ணுறது. மெரைன் ஆர் நேவிகேஷன் ஆர் ஹைட்ரோகிராஃபிக்லாம் எல்லாம் தண்ணி தான். மெரைன்னா தண்ணி தான், கடலை பற்றி படிக்கிறது. நேவிகேஷனு, ஹைட்ரோகிராஃபிக்கெல்லாம் எல்லாம் தண்ணியை பற்றி படிக்கிறது. ஆஸ்ட்ரானமிக்கல்னால்
வானத்தை பற்றி படிக்கிறது, ஓகேவா, ஸ்பேஸை பற்றி படிக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் வந்துடும். ஓகே. ஸோ அடுத்து வந்து லேண்ட் சர்வேயிங்கில் பார்த்தீங்கன்னா ரீரன்னிங் ஆஃப் ஓல்டு லேண்ட் லைன் டு மெஷர் த டிட்டர்மெண்ட் லென்த் அண்ட் டைரக்ஷன், ஓகேவா, சப்டிவைடிங் லேண்ட் இன்ட்டு ப்ரீ டிட்டர்மெண்ட் ஷேப் அண்ட் சைஸு, கால்குலேட்டிங் ஏரியா அண்ட் சர்வே ஸ்டோரிஸ், லொக்கேட்டிங் பொசிஷன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்குது. அதை வந்து இப்போ 4 பிரிச்சிருக்காங்க: டோபோகிராஃபிக்கல், கேடஸ்ட்ரியல், சிட்டி அண்ட் இன்ஜினியரிங் சர்வே. டோபோகிராஃபிக்கல்னால் determined by the nature as well as artificial features of a country such as hills, valleys, rivers, lakes, woods, railway lines, canals, building, town, village. ஸோ இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி சேட்டலைட் வியூ கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே தெரியும். ஹில்லும் தெரியும், ஓகேவா, அதே சமயம் வேலியும் தெரியும், ரிவரும் தெரியும், அதே மாதிரி ரயில்வே லைனும் தெரியும், கெனாலும் தெரியும், பில்டிங்கும் தெரியும், டவுனும் தெரியும், வில்லேஜ். ஸோ இது எல்லாமே தெரியும். ஸோ இதுதான் வந்து டோபோகிராஃபிக்கல் சர்வே. அதேமாதிரி கேடஸ்ட்ரியல் சர்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜர் ஸ்கேல் தேன் த டோபோகிராஃபிக்கல் சர்வே. ஸோ கேடஸ்ட்ரியல்னா டோபோகிராஃபிக்கல்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா, த சர்வே இன் விச் ஏரியா ஜெனரலி plotted to a larger scale than the topographical survey and are carried out for fixing the property land, preparation of a revenue maps, ஓகேவா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஏ ரெவன்யூ மேப். அதான் கீ பாயிண்ட். ஒரு ரெவன்யூ மேப்பை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் கேடஸ்ட்ரியல் சர்வே, ஓகேவா. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஏ ரெவன்யூ மேப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் கால்டு கேடஸ்ட்ரியல் சர்வே. These are also sometimes used for fixing boundaries of municipality corporation or cantonment, ஓகேவா. கண்டான்மெண்ட் முனிசிபாலிட்டி கார்பரேஷனுங்கிற ஒரு கீ பாயிண்ட், ஓகேவா. முனிசிபாலிட்டி கார்பரேஷனாக இருக்கட்டும், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெவன்யூ மேப்ஸாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சர்வே இது கேடஸ்ட்ரியல் சர்வே. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, டைரெக்டாக வந்து கொஸ்டின் கேட்டால் அடிச்சிடலாம், ஓகேவா. அடுத்து சிட்டி சர்வே. சர்வே which are carried out for the construction of road, water supply system, sewer for any developing townships are called city survey. ஸோ அப்போ இதில் எது கீ பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோடாக இருக்கட்டும், வாட்டர் சப்ளைங் சிஸ்டமாக இருக்கட்டும், சீவர் ஃபார் எனி டெவலப்பிங் டவுன்ஷிப்பாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சர்வே தான் வந்து சிட்டி சர்வே, ஓகேவா. இன்ஜினியரிங் சர்வே determining the quantities and collecting data for design of engineering work such as road, railway, reservoir for works and connection with water supply, sewage, etc. அதெல்லாம் வந்துச்சுன்னா அதான் ரோடு, ரயில்வே, ரிசர்வேர் ஆர் ஒர்க்ஸு, கனெக்ஷன் வித் வாட்டர் சப்ளை, சீவேஜ், இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்ஜினியரிங் சர்வே அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜினியரிங் சர்வே மே பி ஃபர்தர் டிவைடட் இன்டு 3. ஸோ இதையும் மறந்துக்கூடாது. இன்ஜினியரிங் சர்வே 3 பிரிக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கனைசேஷன் சர்வே, ப்ரிலிமினரி சர்வே, லொக்கேஷன் சர்வே. ரெக்கனைசேஷன் வந்து டிட்டர்மைன் த ஃபீஸிபிலிட்டி அண்ட் ரஃப் காஸ்ட் ஆஃப் த ஸ்கீம். ஸோ வந்து ஒரு லேண்ட் சர்வே பண்ணுறதுக்கு அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதில் அங்கே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு போய் முன்னாடியே பார்க்குறது. ஸோ மேலோட்டமாக பார்க்குறது, பார்த்துட்டு அதுக்கு ரஃப் காஸ்ட்டாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபைனல் பண்ணுறது வந்து ரெக்கனைசேஷன் சர்வே. ப்ரிலிமினரி சர்வேனா ஃபார் கலெக்டிங் மோர் ப்ரீசியஸ் டேட்டாஸ் அண்ட் சூஸ் த பெஸ்ட் லொக்கேஷன் அண்ட் ஆஃப் த ஒர்க் அண்ட் டு எஸ்டிமேட் த குவான்டிட்டிஸ் அண்டு காஸ்ட், ஓகேவா. மோர் ப்ரீசியஸ் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பில்டிங் கட்டுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து பக்கத்தில் எவ்வளோ தூரத்தில் இந்த மாதிரி ஹைவே இருக்குது, ஸோ அதுலேருந்து எவ்வளோ நேரத்தில் இங்கே வர முடியும், அதே மாதிரி இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, போர் போட்டால் தண்ணி நிறைய வருமா, ஸோ அதை அப்புறம் வேஸ்டேஜ் வாட்டர்லாம் எங்கே போகிறது, ஸோ அதுக்கான எல்லா பாசிபிலிட்டி பார்த்து அதை டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறோம். சூஸ் த பெஸ்ட் லொக்கேஷன் ஆஃப் த ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கான பெஸ்ட் லொக்கேஷனையும் நம்ம சூஸ் பண்ணுறோம். அண்ட் எஸ்டிமேட் த குவான்டிட்டிஸ் அண்ட் காஸ்ட்டு. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னா அந்த இடத்துக்கு வந்து லேபர்லாம் கூட்டிகிட்டு வரணும்னா எவ்வளோ செலவாகும், இல்லை மெட்டீரியல் வாங்கணும்னா அது பக்கத்துலேயே வந்து மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்கா, இல்லை தூரத்துலேருந்து வாங்கிட்டு வரணுமா, ஸோ அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன ஆகும், ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா, எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கா, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்க்குறது ப்ரிலிமினரி சர்வே. லொக்கேஷன் சர்வேனா ஃபார் செட்டிங் அவுட் த ஒர்க் ஆன் த கிரவுண்டு. ஸோ லொக்கேஷன் சர்வேனா அந்த இடத்துல வந்து அதை லொக்கேஷனில் வந்து சர்வே பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது, ஓகேவா. அடுத்து மெரைன் ஆர் நேவிகேஷன் ஆர் ஹைட்ரோகிராஃபி சர்வே. சர்வே விச் டீல்ஸ் வித் மேப்பிங் ஆஃப் large water body for the purpose of navigation, construction of harbor work, prediction of tide and determine the sea level are called marine or navigation or hydrographical survey. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்பர் ஒர்க்கு, அந்த ப்ரெடிக்ஷன் ஆஃப் டைடு, ஓகேவா. டைடுனா வந்து அலை ரொம்ப அதிகமாக அடிக்குமா இந்த இடத்துல இப்போ ஹார்பர் கட்டுனா, ஸோ அதெல்லாம் வந்து ஃபைனல் பண்ணுறது. அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் sea level. ஸோ அந்த கடல் மட்டம் எவ்வளோ தூரம் இருக்குது அந்த இடத்துல, ஸோ ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சர்வே பண்ணுறது வந்து மெரைன் சர்வே. ஆஸ்ட்ரோனாமிக்கல் சொன்ன மாதிரி அதான் வந்து அப்சல்யூட் லொக்கேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆன் த எர்த் சர்வேஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் எனி ஸ்கை எனி லைன்ஸ் பை மேக்கிங் அப்சர்வேஷன் ஆஃப் ஹெவன்லி பாடிஸ். ஸோ அந்த இந்த ஆகாயத்தை பற்றி படிக்கிறது ஹெவன்லி பாடிஸுங்கிறத கீ பாயிண்ட், ஓகேவா. ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வே பொறுத்த வரைக்கும் ஹெவன்லி பாடிஸ், ஓகே. அண்ட் ஸ்டார் அண்ட் சன் ஆர் கால்டு ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வே, ஓகேவா. ஸ்டாரு சன்னெல்லாம் வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் அப் ஆன் த ஆப்ஜெக்ட் சர்வேஸ் ஆஃப் சர்வே, ஓகேவா. ஆர்கியாலஜிக்கல்னால் தெரியும், அன்எர்த்திங் ரெலிக்ஸ் ஆஃப் ஆன்டிகேட்ஸ், அதாவது மண்ணை தோன்றீங்க உள்ளேருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கிது, ஸோ அது வந்து புதையலாக இருக்கலாம், பழைய சிலையாக இருக்கலாம், அதாவது
பாத்திரமாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வேல வந்துடும். ஜியாலஜிக்கல் சர்வேனா டிட்டர்மின் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் எர்த் க்ரஸ்ட்டு. அதுமாதிரி நம்ம எர்த்து தோண்ட வந்து க்ரஸ்ட்டு மேண்டிலு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம், ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு மினரல் கிடைக்கிது. ஸோ இது எல்லாமே வந்து ஜியாலஜிக்கல் சர்வே. ஸோ மினரல் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த எர்த்து க்ரஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது ஜியாலஜிக்கல். எங்கே என்னென்ன டைப் ஆஃப் ராக்ஸ் கிடைக்கிது, ஸோ கிரானைட் எங்கே கிடைக்கிது, இக்னியஸ் ராக் எங்கே, அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்குறது. மைன் சர்வேனா எக்ஸ்பிளைன் மினரல் எழுது சச்சஸ் கோல்டு காப்பரு, ஸோ இது எல்லாமே பார்க்குறது. ஸோ காப்பர் கிடைக்கிறது, கோல்டு கிடைக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைன் சர்வேங்கில் வந்துடும். மிலிட்ரி சர்வேங்கில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போத் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ், ஓகேவா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மிலிட்ரி சர்வேங். பேஸ்ட் அப்பான் த மெத்தட் எம்ப்ளாய்டு வந்து என்ன பண்ணி ட்ரையாங்குலேஷன் ட்ராவர்ஸ் சர்வே. ஸோ இது ரெண்டு இதில் மெயினாக யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல வச்சு சொல்லுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 7 இருக்குது. செயின் சர்வே, காம்பஸ் சர்வே, பிளேன் டேபிள் சர்வே, தியோலைட் சர்வே, டேக்கியோமெட்ரிக் சர்வே, ஃபோட்டோகிராஃபிக், ஏரியல் சர்வே. ஸோ இதெல்லாம் என்னென்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து யூசஸ் ஆஃப் சர்வே பார்க்குறோம். ஸோ இதுவும் முதல்ல சொன்ன மாதிரி தான். எதுக்கு சயின்ஸ் ஆஃப் மேப் ஆஃப் மேக்கிங் சர்வேயிங் மே பி ரிகார்டட் ஆஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் மேப் மேக்கிங். ஸோ மேப் மேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் சர்வே அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ சேம் இன்ஜினியர் வந்து மஸ்ட்டு அதெல்லாம் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், பிரின்சிபலாக தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிஸ்லாம் இருந்திருக்கணும். ஹைவே ரயில்வே அதே தான் சொல்லியிருப்பாங்க. வேல்யூ ஆஃப் லேண்டு வந்து இது அதிகமாகிட்டே போகுது, ஸோ அதனால் கரெக்டாக மார்க் பண்ணணும், சர்வே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இது படித்த பிறகு கதை தான். ஸோ பிரின்சிபல் ஆஃப் சர்வே 2 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் அப்போ அந்த வேரியஸ் சர்வே மெத்தட்ஸ் பேஸ்ட் ஆர். ஸோ 2 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் சர்வே வந்து 2 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் இருக்குது. ஸோ ஒன்று வந்து டு ஒர்க் ஃப்ரம் த ஹோல் டு பார்ட், ஓகேவா. ஸோ இது என்னென்னா மெயின் பிரின்சிபல் ஆஃப் சர்வே பிளெயின் ஆர் ஜியோடெடிக் சர்வே இஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். அதாவது ஹோல் டு பார்ட்னா ஒன்றும் இல்லை, ஈஸியாக சொல்கிற பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, ஓகேவா, இர்ரெகுலர் ஏரியா இருக்குது, ஓகேவா. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெளியிலேருந்து அப்படியே உள்ளே வரணும், அவுட்டர்லேருந்து அப்படியே உள்ளே வரணும். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பிரிச்சுட்டே வரீங்க, ஓகேவா. ட்ரையாங்கிள் மாதிரி பிரித்து சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக பிரிச்சுட்டு அப்படி இந்த ஏரியா இர்ரெகுலர் வருமா. ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் வந்து ஃபுல் ஏரியா இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணிடுவீங்க. ஹோல்லேருந்து சின்ன சின்ன பகுதியாக பிரிச்சறீங்க, ஒரு ட்ரையாங்குலராக போட்டு பிரிச்சறீங்க. ஸோ அப்போ இந்த ஏரியாவில் ஈஸியாக இது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏரியா வந்து மெஷர் பண்ணுறதுக்குள்ள ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவை பிரித்து ஒரு எப்படி சொல்கிறது, இல்லைனா ஒரு ரெக்டாங்கிளாக கூட பிரிச்சிருக்கலாம், ஓகேவா. இங்கே ஸ்கொயர் வந்து இது ட்ரையாங்கிள் வந்துச்சு, இங்கேனா இங்கே ரெக்டாங்கிள் வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடம் இந்த கர்வேச்சர்லாம் வருதுல இதெல்லாம் தனியாக மெஷர் பண்ணிக்கிற மாதிரி, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணுறத வந்து ஹோல் டு தி பார்ட், ஓகே. The main principle of survey plane or geodetic survey is work from whole to the part. Sufficient number of primary control points are established with higher precision and then around the area to be surveyed. Minor control points in between the primary control points are then established with less precise method. That is general practice. Area is divided into number of large triangles and the position of their various surveyed with greater accuracy by using sophisticated instrument. So it's the key point, okay. General practice in the area is divided into number of large triangles. அதான் ஒரு ஏரியா சொன்னால் அந்த ஒரு ஏரியாவை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ட்ரையாங்கிளாக பிரிக்க முடியுமோ, லார்ஜ் ட்ரையாங்கிளாக பிரிக்க முடியுமோ, பிரித்தது போக இருக்கிற இர்ரெகுலர் ஏரியாவை சின்ன சின்னதாக பிரித்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். லார்ஜ் ட்ரையாங்கிளாக பிரிச்சுட்டு அந்த பொசிஷன் ஆஃப் தர் வேரியஸ் சர்வே வித் கிரேட்டர் அக்யூரசி பை யூசிங் சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதெல்லாம் வந்து கிரேட்டர் அக்யூரசியாக கிடச்சிரும். மற்ற சின்ன சின்ன இர்ரெகுலர் ஏரியாவில் இருக்கிற ஏரியா விட்டு போன ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரசி கம்மியாக கிடைக்கும், நீங்கள் அது தனியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மெஜாரிட்டியாக வந்து எல்லா ஏரியாவும் அப்போ எப்படி சொல்கிறேன்னா ஒரு 90% மேலே வந்து உங்களுக்கு அக்யூரசியாக இருக்கணும் மெஷர் பண்ணுற ஏரியா அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஒர்க் ஃப்ரம் த ஹோல் டு தி பார்ட்டு. ஸோ அப்புறம் இருங்க இதை கன்டினியூ பண்ணிட்டு வரேன். ஸோ அதேமாதிரி தீஸ் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் தென் வெர்டிசஸ் ஆர் சர்வேடு வித் லெஸர் அக்யூரசி பை யூசிங் ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸ். The more interior details are collected, the main idea of working from whole to the part is prevented accumulation of errors and localize minor errors within the framework of control points. On other hand, smaller errors are magnified. ஓகேவா. இதோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அக்குமுலேஷன் ஆஃப் எரர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறோம், அதேமாதிரி மைனர் எரர்ஸை வந்து குறைக்கிறோம், அண்டு ஸ்மாலர் எரர்ஸ் ஆர் மேக்னிஃபைடு. அதேமாதிரி சின்ன சின்ன எரர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பெருசாக காட்டிடுது, ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, ஓகேவா. ஸோ இப்படி ஒரு ஏரியா இருக்குதுன்னா இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கிறீங்க, ஓகேவா. ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள், ஓகேவா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பெரிய ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கிறீங்க, ஓகே. ஸோ இந்த ஏரியா வந்து அகைன் மெஷர் பண்ண தான் போகிறீங்க. இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல,
இதை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செயினில் தகுந்த மாதிரி உங்களுக்கு சர்வே பண்ண தகுந்த மாதிரி இது சின்ன சின்னதாக பிரிச்சுக்கிறீங்க. ஓகேவா? இதுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிள், ஸோ இதுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இப்படி பிரித்து ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து ஒவ்வொரு 1 2 1 2 3 4 இப்படி சின்ன சின்ன ஏரியாவை ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிடுறீங்க. இதை முடிச்சுட்டு அடுத்து இந்த இதுக்கு போயிட்டு இதிலிருந்து அடுத்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வரைகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏரியா மெஷர் பண்ணுறீங்க. இது வந்து 8வது ட்ரையாங்கிள். அப்புறம் இதை வந்து இதில் இந்த கர்வ் வருதா, ஸோ அப்போ அந்த கர்வுக்கு வந்து கர்வ் விட்டுட்டு மிச்சம் இதெல்லாம் வரைஞ்சி ஸோ இந்த ஏரியா மெஷர் பண்ணுறீங்க. அப்புறம் இப்படி வந்து இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள், அந்த மாதிரி ஒவ்வொன்றா வரைஞ்சிட்டு வந்து இந்த ஏரியாலாம் கவர் பண்ணுறீங்க. ஸோ மொத்தத்தில் வந்து எரரை குறைச்சிடும். ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு தி பார்ட். ஓகே, ஹோல் ஏரியா வந்து பார்ட்டாக பிரிச்சுறீங்க. ஓகேவா? அதுலேயே வந்து அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் மெத்தட். அதாவது இதில் வந்து என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங்கில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு தி பார்ட்டு. அதே மாதிரி செகண்ட் என்ன சொன்னால் டு ஃபிக்ஸ் த பொசிஷன் ஆஃப் நியூ ஸ்டேஷன் பை அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒரு ஸ்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும்னா 2 இண்டிபெண்டன்ட் பாயிண்ட்ஸாவது வேணும். ஓகேவா? லீனியர் மெஷர்மெண்ட் நியூ ஸ்டேஷன் இஸ் ஃபிக்ஸ்ட் ஃப்ரம் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு பை லீனியர் மெஷர்மெண்ட்டாக இருக்கணும். அதேமாதிரி ஆங்குலர் மெஷர்மெண்ட்லாம் இருக்கலாம். போத் லீனியர் அண்ட் ஆங்குலர் மெஷர்மெண்ட்டாக இருக்கணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் லீனியர் மெஷர்மெண்ட்டு இப்போ ஏபி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகேவா 10 மீட்ரு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதான் வந்து லீனியர் மெஷர்மெண்ட்டு. ஓகேவா? அடுத்து வந்து ஆங்குலர் மெஷர்மெண்ட்டு. இப்போ ஏபின்னு இருக்கா, அடுத்து சிங்கிற பாயிண்ட் இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னா இது வந்து 40 டிகிரியில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து சிங்கிற பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து போத் லீனியர் அண்ட் ஆங்குலர்னால் வந்து 10 மீட்ரு 40 டிகிரி அப்படின்னு ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு போத் லீனியர் அண்ட் ஆங்குலர் மெஷர்மெண்ட். டு ஃபிக்ஸ் த பொசிஷன் ஆஃப் நியூ ஸ்டேஷன் பை அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? 2 இண்டிபெண்டன்ட் பாயிண்ட் வச்சு நியூ ஸ்டேஷனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சா? இது வந்து பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங்க. ஸோ அடுத்தது வந்து யூனிட் கன்வர்ஷன் இருக்குது. ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்ரிக்கு பிரிட்டிஷ்னு இருக்குது. ஸோ இது வந்து அதான் இது கன்வர்ஷன் அப்படியே டேபிள் நீங்கள் மெமரைஸ் தான் பண்ணி ஆகணும். 10 mm ஒரு சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர்னா ஒரு டெசிமீட்டர். ஓகேவா? 1000 மீட்டர்னா ஒரு கிலோமீட்டர். ஓகேவா? 1 மில்லியன்னா ஒரு மெகா மெட்ரிக்கு. ஸோ இதே மாதிரி 3 ஃபீட்னா ஒரு யார்டு, 8 ஃபர்லாங்னா ஒரு மைலு, ஸோ 6 ஃபீட்னா ஒரு ஃபேத்தம்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணியே தான் ஆகணும். ஸோ இதில் மட்டும் ஒரே ஒரு கரெக்ஷன், 100 மீட்டர் ஸ்கொயர்னால் ஒரு ஏர். ஓகேவா? ஸோ இது மட்டும் மாற்றிக்கணும், ஒரு ஏக்கர் இல்லை. அதேமாதிரி 100 ஏருங்கிறது ஒரு ஹெக்டேர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு இதெல்லாம் இந்த டேபிளை வந்து நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மைண்டில் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது அக்கார்டிங் டு த கன்வீனியன்ட் மெத்தட் லொக்கேட்டிங் கன்வீனியன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? அதாவது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் இந்த ஃபிகர் 1 என்ன சொல்கிறாங்கன்னா பை பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டிடி. ஓகேவா? இந்த டி இந்த டி தான் ஓக்கு பதில் டிடின்ட்டாங்க. டிடி அண்ட் டிஸ்டன்ஸ் ஏடி ஆர் பை த டிஸ்டன்ஸ் பிடி. ஓகேவா? அதாவது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைய ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஏவிங்கிற லைன் வரைஞ்சிட்டிங்க, அதுக்கு சென்டரில் ஒரு டிங்கிற பாயிண்ட் கொடுத்துட்டிங்க. டியிலேருந்து வந்து 5 மீட்டரில் இருக்குது அப்படின்னா அது பர்பண்டிகுலராக 90 டிகிரி வச்சு 5 மீட்டருக்கு ஒரு லைன் வந்து அந்த 5 மீட்டரில் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதான் வந்து ஓங்கிற பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் மெத்தட். ஓகே. அடுத்து வந்து ட்ரைலேட்ரேஷன்னா பாருங்கள். பை 2 டிஸ்டன்ஸ் ஏடி பிடி த மெத்தட் இஸ் செயின் சர்வேயிங். அப்புறம் வந்து பை த ஆங்கிள் BAD measures at a distance AD. ஓகே, by the according to the condition. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா பை 2 டிஸ்டன்ஸ் AD-BD. ஓகேவா? இதான் வந்து ஃபிகர் 2 தான் சொல்லியிருக்காங்க. எதுக்கு? ட்ரைலேட்ரேஷனுக்கு. AD அண்ட் BD 2 வரைஞ்சிடுறீங்க. ஓகேவா? ADங்கிறது வரைஞ்சிடுறீங்க, BDங்கிறது வரைஞ்சிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இப்படி ஈஸியாக வரையணும்னா AD வரைஞ்சிட்டு DB வரைஞ்சிடுவீங்க. ஸோ அதுலேருந்து அப்புறம் AB வரைஞ்சிடுறது. ஸோ ஓகேவா? ஸோ அதான் வந்து ட்ரைலேட்ரேஷன். ஓகே. by 2 distance AD-BD the method is chain surveying. ஓகேவா? ஸோ அதான் வந்து ட்ரைலேட்ரேஷன். அதான் இப்போ ஏவோட லொக்கேஷன் தெரியும், டியோட லொக்கேஷன் தெரியும், பியோட லொக்கேஷன் தெரியும். ஸோ ஏடி டிஸ்டன்ஸ் தெரியும், பிடி டிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ ஏபி டிஸ்டன்ஸ் வேணால் நீங்கள் செயினை யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து போலார் கோஆர்டினேட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ பை த ஆங்கிள் பிஏடி. ஓகேவா? பிஏடி ஓகேவா? by the angle BAD measured at distance AD by the according to the condition. ஓகேவா? AD to the according to the condition. ஓகேவா? ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ BA தெரியும், AD தெரியும், ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபைனல் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படி தான்.
ஏபிடியில் வந்து பிங்கிற ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா பியோட ஆங்கிள் வச்சுட்டு ஏபி டிஸ்டன்ஸு அண்ட் பிடி டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி டயக்ராம் போட்டுறீங்க. பை த பிஏடி மெஷர்டு அட் பி, ஓகேவா, பிஏடியில் பிஏடி மெஷர்டு அட் பி distance AD, okay, distance AD or by the DAB measured at A and the distance BD, ஓகேவா. ஸோ இதில் ஆங்கிள் ஒரு டிஸ்டன்ஸு இல்லைனா இந்த ஆங்கிள் இந்த டிஸ்டன்ஸு ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம இது வரைஞ்சிடறோம், ஓகேவா. திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு when it is not possible to measure the distance to the point from the point of reference at which angle is measured, ஓகேவா. இந்த மெத்தட் எப்போ, அதாவது என்ன சொல்கிறாங்க, திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு, இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோன்னா வென் இட் இஸ் நாட் பாசிபிள் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் டு எ பாயிண்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நம்ம மெஷர் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஏபி தெரியும், ஓகேவா, ஆங்கிள் தெரியும், ஆனால் வந்து பிடியோட டிஸ்டன்ஸ் தெரியாது, ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா பிஏடிக்கான ஆங்கிளை வரைஞ்சிட்டு இது லென்த்தை வரைஞ்சிட்டு, ஸோ இப்போ பிங்கிறதுக்கான ஒரு லென்த்து தெரிஞ்சிடுமா. ஸோ ஏடிக்கான லென்த்து தெரியும், ஆனால் பிடி தெரியாது. பிடி தெரியாத இடத்துல வந்து ஆங்கிள் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிட்றீங்க. ஸோ ஓகேவா. ஸோ ஆங்கிள் மட்டும் மெஷர் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தெரியாட்டியும் கூட உங்களால் வரைய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து போலார் கோஆர்டினேட்ஸு. அடுத்து வந்து ட்ரையாங்குலேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா பை 2 ஆங்கிள் பிஏடி, ஓகேவா, பிஏடி, ஓகே, அண்டு பிஏடி அண்ட் ஏபிடி, ஓகேவா, பிஏடி ஏபிடி ரெண்டு இங்கேயும் ஒரு ஆங்கிள் வந்துடும், அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆங்கிள் வந்துடும். ஸோ மெஷர் அட் ஏ அண்ட் பி, ஏல ஒரு ஆங்கிள் பியில் ஒரு ஆங்கிள். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்ட் இன் ட்ராவர்ஸ் சர்விங், ஓகேவா. ரெண்டு ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு, டிஸ்டன்ஸ் தெரியும், நீங்கள் ரெண்டையும் மார்க் பண்ணி இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வந்து டிங்கிற பாயிண்ட்டை போட்டுருவீங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரையாங்குலேஷன், ஓகே. இன்டர்செக்ஷன் ஒன்றும் இல்லை தான். இப்போ ஏபி தெரியும், சிஇ தெரியும், ஸோ அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல டிஏ, ஓகே. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா கன்வீனியன்ட் மெத்தட்ஸ் லொக்கேட்டிங் கன்வீனியன்ட் பாயிண்ட்ஸ், ஓகேவா. இதெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து லொக்கேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எல்லாம் தெரியும், ஆனால் ஏபிடி அந்த இதில் வந்து இப்போ ஏடி தெரியும், பி எப்படி லொக்கேட் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இது. ஸோ ஜென்ரலாக இது நேம் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா. ரெக்டாங்கிள் கோஆர்டினேட்னா என்ன, ட்ரைலேட்ரேஷன் என்ன, ட்ரையாங்குலேஷன், இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. நேம்ஸ் எது இதில் வருது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தாவே போதுமானது, ஓகேவா. ஸோ அடுத்தது இன்டர்செக்ஷன் அதே தான். அடுத்தது லீனியர் மெஷர்மெண்ட்ஸு, ஓகே. லீனியர் மெஷர்மெண்ட்ஸ்னால் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், ஓகேவா. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்லாம் வந்து லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அதேமாதிரி ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ்னால் என்னென்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ்லாம் வந்து ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், ஓகே. அடுத்து மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு 2 மெயின் மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மைன் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். அப்போ 2 மெயின் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு 2 மெயின் மெத்தடு, டைரக்ட் மெத்தட் அண்ட் கம்ப்யூட்டேஷன் மெத்தட், ஓகேவா. டைரக்ட் மெத்தட் அண்ட் கம்ப்யூட்டேஷன் மெத்தட். டிஸ்டன்ஸ் இஸ் மெஷர்ட் ஆன் த கிரவுண்ட் பை மீன்ஸ் ஆஃப் செயின் ஆர் டேப் ஆர் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட். செயின் இல்லை டேப்பை வச்சு நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபீல்டில் மெஷர் பண்ணக்கூடியது வந்து டைரக்ட் மெத்தட்னு சொல்கிறோம். தேர் ஆர் த டிஸ்டன்ஸ் ஆர் அப்டைன்ட் பை த கால்குலேஷன் டாக்கியோமெட்ரி ஆர் ட்ரையாங்குலேஷன். அது மூலிமா டாக்கியோமெட்ரி ஆர் ட்ரையாங்குலேஷன் மூலியமாக நம்ம மெஷர் பண்ணக்கூடியது வந்து காம்ப்யூட்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ அடுத்து டைரக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. செவரல் மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் மெஷரிங் டிஸ்டன்ஸ் அக்கார்டிங் டு த டிகிரி ஆஃப் அக்யூரசி அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ஒர்க்கு, ஓகே. அடுத்தது இதில் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், பேசிங், ஓகேவா. பேசிங், பேசோமீட்டர்ஸ், பீடோமீட்டர்ஸ் அண்ட் ஓடோமீட்டர்ஸ், அப்புறம் இதெல்லாம் இருக்குது. மொத்தம் ஒரு 9 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பேசிங்னு என்ன பார்ப்போம். வேறு அப்ராக்சிமேட் ரிசல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு டிஸ்டன்ஸ் மே பி டிட்டர்மைன்டு பை பேசிங், ஓகேவா. அப்ராக்சிமேட் ரிசல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு டிஸ்டன்ஸ், ஓகேவா. ஒரு டிஸ்டன்ஸ் அளக்கணும், அதுக்கு வந்து அப்ராக்சிமேட் ரிசல்ட் இருந்தால் போதும், அக்யூரஸியே வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் பேசிங் யூஸ் பண்ணிக்கலாம். த மெத்தட் கன்சிஸ்டிங் working over a line and counting the number of paces, knowing the average length of pace which may be taken as 80 cm. The required distance may be obtained by filling the number of paces by the average length of the pace, ஓகேவா. இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேசிங்கிறது வந்து
ஒரு வீல் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அது 80 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுது. ஒரு ரவுண்டுக்கு வந்து ஒரு 80 சென்டிமீட்டர்னா, ஸோ ஒரு இடத்துல வந்து மெஷர் பண்ணுற இடத்துல வந்து ஒரு 10 ரவுண்டு சுற்றிக்குன்னா 10 × 80 ஓகேவா? 10 × 80னா 800 சென்டிமீட்டர் வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து 80 சென்டிமீட்டர் அதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பேசிங்கில் வந்து ஒவ்வொரு லென்த் ஆஃப் பேஸ் வந்து எவ்வளோனா 80 சென்டிமீட்டர் இருக்கும் ஓகேவா? அடுத்து வந்து பேசோமீட்டர்னால் மோனோட்டோனி and strain of accounting paces may be obtained by the use of an instrument called pasometer ஓகேவா? என்ன சொன்னால் it is a pocket instrument resembling a watch in size and appearance and automatically records a number of paces. Taking pacing is given distance and calculate the distance in pacing method ஓகேவா? இது வந்து ஒரு பாக்கெட் சைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாட்ச் சைஸில் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி ரெக்கார்ட்ஸ் த நம்பர் ஆஃப் பேசஸ் டேக்கிங் பேசிங் இன் ஏ கிவன் டிஸ்டன்ஸ். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்பர் ஆஃப் பேசஸ் எடுத்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடும் பேசோமீட்டரில். ஓகே, அடுத்து பீடோமீட்டர்னால் இட் இஸ் சிமிலர் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் டிஸ்டன்ஸ். இதுவும் அதான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணக்கு யூஸ் பண்ணுறோம். இட் ரெஜிஸ்டர்ஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ்டு பை த பர்சன் கேரிங் இன் இட் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பேசிங். ஸோ நம்பர் ஆஃப் பேசிங்க்கு பதிலாக டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ் பை த ட்ராவல்டு பை ஏ பர்சன். ஒரு பீடோமீட்டர் மூலிமா நீ ஒரு இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போயிருக்கோம், ஹியூமன்ஸ் வந்து பர்சன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு தூரத்துக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு இது மெஷர் பண்ணி சொல்லணும். இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர் ஆஃப் பேசிங் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால 80 சென்டிமீட்டர் சொன்னால அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு 10 நம்பர் போயிருக்கு, 10 நம்பர் பேசிங் இருக்குது, 20 நம்பர் பேசிங் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் டைரெக்டாக வந்து பர்சனை வச்சு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிது. வி கேன் அட்ஜஸ்ட் த லென்த் ஆஃப் ஒன் பேஸ் இஸ் அக்கார்டிங் டு த சைட் கண்டிஷன் அண்ட் பர்சன் கேரிங் இட்டு. இப்போ நம்ம ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 20 வயசு ஒரு இளைஞனும் சரி, ஒரு 6 வயசு ஒரு பையனும் சரி, 2 பேர் நடக்கிறாங்கன்னா 6 வயசு பையன் வந்து காலடி தடை வந்து சின்னதாக தான் எட்டி வைப்பான். அதே 20 வயசு பையன் வந்து இருந்தானா நடந்து வைக்கிற அடி வந்து அதிகமாக தூரம் வைப்பான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சன் கேரி பண்ணுற மாதிரி அந்த லென்த் ஆஃப் ஒன் பேஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா? அடுத்து ஓடோமீட்டர். The distance may be approximately by means of simple device is called odometer. ஒரு odometer device மூலிமா நம்ம மெஷர் பண்ணுறோம். It can be attached to the wheel of any vehicle such as carriers of bicycle etc. Register the number of revolution of wheel knowing the circumference of wheel ஓகேவா? அதான் ஒரு நம்ம பைக்லாம் இருக்கிற மாதிரி தான் ஓகேவா? அதை நம்ம ஓடோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிடும். அடுத்து வந்து ஸ்பீடோமீட்டர். Speedometer is an automobile may be used to measure the distance approximately. So distance வந்து approximately measure பண்ணுறதுக்கு speedometer யூஸ் பண்ணலாம். It gives the better result than pacing provided the route is smooth ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பெரம்புலேட்டர் ஓகேவா? பெரம்புலேட்டர். ஸோ இதுவும் முக்கியம்தான். பெரம்புலேட்டர் வந்து another method of rapid determination of distance is by instrument called பெரம்புலேட்டர் ஓகேவா? ரேப்பிட் மெத்தட்னு கேட்டாங்கன்னா ஓகேவா, எதுக்கு டைரக்ட் மெஷர்மெண்ட் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ரேப்பிட் டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸுக்கு எது யூஸ் பண்ணலாம்னா பெரம்புலேட்டர் யூஸ் பண்ணலாம். இட் ரிசம்பிள்ஸ் a simple bicycle wheel provided with a fork and hand is wheeled along the line whose length is decided. The distance travels automatically registered by the dial ஓகேவா? அதான் கையில் வந்து நம்ம நொங்கு வண்டி மாதிரி தான் வச்சுட்டு ஓட்டிகிட்டே போகிறது அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகேவா? சிம்பிள் பைசைக்கிள் வீல் provided with a fork and hand it is wheeled along the line whose length is decided ஓகேவா? ஸோ இதான் வந்து பெராம்புலேட்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜிங் டிஸ்டன்ஸ் ஓகேவா? ஜட்ஜிங் டிஸ்டன்ஸ் இட் இஸ் வெரி ரஃப் மெத்தட் ஆஃப் அப்டைனிங் டிஸ்டன்ஸ். இட் யூஸ்டு எஸ்டிமேட்டிங் த டிஸ்டன்ஸ் பை டீட்டெயில் செகண்டிங் சர்வே ஓகேவா? இது நம்ம அது அங்கப்பிரசனம் பண்ணுற மாதிரி ஒரு அடி வச்சா 10 அடி வச்சா 10 அடி அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுறோம்ல, அது ஒரு நாமளே ஜட்ஜ் பண்ணுறது ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது. ஸோ அடுத்து வந்து டைம் மெஷர்மெண்ட் ஓகேவா? டிஸ்டன்ஸ் இஸ் ரஃப்லி டிட்டர்மின்ட் பை த லைன் இன்டர்வல்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் நோயிங் த ஆவரேஜ் டைம் per kilometer by a person at a walk or hours. Distance travel may be readily obtained ஓகேவா? அது டைம் மெஷர்மெண்ட்டு. செயினிங்னா அதை நம்பர் ஆஃப் செயினிங் யூஸ் பண்ணுறது ஓகே. ஸோ அதுதான் பேசிக். ஸோ மொத்தம் 9 இருக்குது டைரக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த 9 என்னென்னு மட்டும் நல்லா ஒரு ரவுண்டு படிச்சுக்கோங்க பொறுமையாக ஓகே. ஸோ அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் செயினிங் ஓகேவா? செயின் யூஸ் பண்ணுறோம். செயினில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கொஸ்டின் பாயிண்ட் தான் ஓகேவா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. செயின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எ பீஸ் ஆஃப் galvanized mild steel wire 4 mm diameter ஓகேவா? galvanized mild steel wire 4 mm diameter 8 SWG ஓகேவா? கால்டு லிங்க்ஸ் ஓகேவா? ஸோ அதை வந்து லிங்க்ஸ்ன்னு சொல்லணும். and the end of each links are bent into a loop and connected together by means of 3 oval rings which offers flexibility to the chain. ஸோ 3 oval rings வந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஒவ்வொரு எண்ட்லேயும் ஓகேவா? end of each linksல ஓகே.
ஸோ இது என்ன நமக்கு கொடுக்குன்னா விச் ஆஃபர்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் டு த செயினுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கக்கூடியது இந்த தான் ஓவல் ரிங்ஸ் தான். ஓகேவா. த எண்ட் ஆஃப் த செயின் இஸ் ப்ரொவைடட் வித் பிராஸ் ஹேண்டில்ஸ் ஃபார் ட்ராஜிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் செயின் ஆன் த கிரவுண்ட். ஓகேவா. அதை வந்து இழுத்து பிடிக்கிறதுக்கு அந்த பிராஸ் ஹேண்டில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஈச் வித் ஸ்விவல் ஜாயின்ட்ஸ். ஓகேவா. இந்த ஸ்விவல் ஜாயின்ட்ஸும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸ்விவல் ஜாயின்ட்ஸ் ஸோ தட் த செயின் கேன் பி டர்ன்ட் அரவுண்ட் வித்தவுட் ட்விஸ்டிங். ஓகேவா. அந்த ஸ்விவல் ஜாயிண்ட் என்ன, நீங்கள் அந்த பிராஸ் நீங்கள் வந்து இப்படின்னு லெஃப்ட் ஆர் ரைட்டு இல்லை ஒரு 180 டிகிரியில் 360 டிகிரியில் சுற்றினீங்களா அது சுற்றும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்விவல் ஜாயிண்ட். அது நமக்கு வந்து ட்விஸ்டிங் ஆகாமலாம் பாதுகாக்கும். ஓகேவா. லென்த் ஆஃப் லிங்க் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த டூ கனெக்டிவ் நீடில் ரிங்ஸ். ஓகே. ஸோ அது லென்த் ஆஃப் த லிங்க் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எண்டு லிங்க் இன்க்ளூட்ஸ் ஏ ஹேண்டில் இண்டிகேட்டர்ஸ், அது டேலி ஆர் டிஸ்டிங்டிவ் பேட்டர்ன்ஸ் ஆர் ஃபிக்ஸட் டிஸ்டிங்டிவ் பாயிண்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஓகேவா. இதே தான் இந்த செயின் டயக்ராம் வரப்போ உங்களுக்கு தெளிவாக என்ன புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரிஸை பொறுத்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னென்னா மெட்ரிக் அண்ட் நான் மெட்ரிக் செயின் பிரிக்கிறாங்க. ஸோ மெட்ரிக் செயின்னா வந்து மேட் ஆஃப் லென்த் ஆஃப் 20 மீட்டர் அண்ட் 30 மீட்டர், லென்த் ஆஃப் ஒன் லிங்க் வந்து 20 சென்டிமீட்டர். இது கொஸ்டின் பாயிண்ட் தான். ஸோ இது மறந்துடக்கூடாது. செயின் இஸ் மேட் இன் த லென்த் ஆஃப் 20 மீட்டர் அண்ட் 30 மீட்டர், லென்த் ஆஃப் ஒன் லிங்க் வந்து 20 சென்டிமீட்டர். நான் மெட்ரிக் செயினில் வந்து பார்க்குறோம் குண்டர்ஸ் செயின். ஓகேவா. குண்டர்ஸ் செயின் வந்து டி தான், நாட் ஏ டி. ஓகே. டி குண்டர்ஸ் செயின் வந்து 66 ஃபீட் லாங்கு அண்ட் இஸ் டிவைடட் இன்ட்டு 100 லிங்க்ஸ். ஈச் வந்து 0.66 ஃபீட் லாங். இதுவும் கொஸ்டின் பாயிண்ட் தான். ஓகேவா. 66 அடி இருக்கும். மொத்தமாக வந்து 100 லிங்காக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு லிங்க் வந்து 0.66 ஃபீட் இருக்கும். ஓகேவா. இட் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் மெஷரிங் டிஸ்டன்ஸ் இன் மைல்ஸ் அண்ட் ஃபர்லாங்ஸ் இன் ஏரியா அண்ட் ஏக்கர்ஸ். ஓகேவா. ஸோ அது முக்கியமானது. அடுத்து வந்து என்ன பார்க்கறோம்னா ரெவென்யூ செயின் பார்க்குறோம். ஓகே. ரெவென்யூ செயின் வந்து ரெவென்யூ செயின் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் மெஷரிங் ஃபீல்ட்ஸ் இன் cadastral சர்வே. இட் இஸ் 33 ஃபீட் லாங் அண்ட் டிவைடட் இன்ட்டு 16 லிங்க்ஸ் அண்ட் 2 1/16 ஃபீட் லாங். ஓகேவா. 33 அடி இருக்கும். எது ரெவென்யூ செயின். அது வந்து 16 லிங்காக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு லிங்க் வந்து 2 × 2 + 1/16 ஃபீட் லாங்காக இருக்கும். ஓகே. ஸோ இது பார்த்துக்கோங்க. இந்த டேட்டாஸ்லாம் முக்கியம்தான். இன்ஜினியர் செயின் வந்து எப்படி இருக்குன்னா 100 ஃபீட் லாங்காக இருக்கும். அதே மாதிரி 100 லிங்காக பிரிச்சிருப்பாங்க. ஈச் 1 ஃபீட் இன் லென்த்து. ஓகேவா. ஒவ்வொரு லிங்க்கும் ஒவ்வொரு அடி இருக்கும். ஓகேவா. இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம் இன்ஜினியர் செயின். அடுத்து ஸ்டீல் பேண்டு. ஓகே. ஸ்டீல் பேண்டுனா என்னென்னு பார்த்துக்கணும். ஏன்னா செயினுக்கும் ஸ்டீல் பேண்டுக்கும் ரொம்ப கொஸ்டின் கேட்பாங்க. கரெக்டாக பார்த்து அடிக்கணும். இட் இஸ் ஆல்சோ called the band chain, consists of a ribbon of steel with brass swivel joint handles at each end. It is 20 or 30 meter long. The graduation is marked in 2 ways. ஓகேவா. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் முக்கியம். Band is divided by studs at every 20 centimeter and numbered at every 1 meter. ஓகேவா. ஒவ்வொரு மீட்டருக்குமே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 20 சென்டிமீட்டருக்குமே வந்து ஸ்டட்டு இருக்கும். ஓகே. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டீல் அண்ட் த லாஸ்ட் லிங்க் சப்டிவைடட் இன்ட்டு சென்டிமீட்டர் அண்ட் எம்எம். ஓகேவா. இதுதான் முக்கியம். ஸ்டீல் பேண்டில் வந்து சென்டிமீட்டர் அண்ட் எம்எம்மாக இருக்கும். கிராஜுவேஷன் இஸ் ஹெச்டு ஆஸ் ஏ மீட்டர். பாருங்கள், மீட்டர், டெசிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் இஸ் ஒன் சைடு அண்டு 0.2 மீட்டர் லிங்க்ஸ் ஆல் அதர். ஓகேவா. 0.2 மீட்டர் லிங்க்ஸ் ஆல் அதர். ஓகேவா. இப்போ என்னென்னா கிராஜுவேஷன் வந்து ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னா மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டராக இருக்கும் ஆன் ஒன் சைடு. இன்னொரு 0.2 அதாவது ரெண்டாவது சைடு எப்படி இருக்குன்னா மீட்டர் லிங்க்ஸ் ஆல் த அதர். ஓகேவா. இன்னொரு பக்கம் என்னென்னா மீட்டராக இருக்கும். ஓகேவா. இது எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஸ்கேல் தான். நார்மல் பேசிக்காக அந்த ஸ்கேல் இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஓகே. இங்கே வந்து எப்படி இருக்குது எம்எம் அண்ட் சென்டிமீட்டர் இருக்குது. கீழே வந்து எப்படி இருக்குது இன்ச்சஸ் இருக்குது. ஓகேவா. 2.54 சென்டிமீட்டருங்கிறது ஒரு இன்ச்சு. ஓகேவா. ஸோ இங்கே வந்து இன்ச்சஸாக இருக்குது. ஓகே. இதே மாதிரி தான் இருக்கும் செயினும். ரெண்டு பக்கம் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி, ஒரு பக்கம் ஒரு ரீடிங் ஒரு மெஷர்மெண்ட் யூனிட் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்னொரு மெஷர்மெண்ட் யூனிட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்டீல் பேண்டில் சொல்கிறாங்க. ஓகேவா. பிராஸ் டேலிஸ் ஆர் ஃபிக்ஸ்டு அட் எவ்ரி 5 மீட்டர் லென்த். ஓகேவா. பிராஸ் டேலிஸ் வந்து ஒவ்வொரு 5 மீட்டர் லென்த்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் அக்யூரேட் சர்வே ஒர்க்கு. ஓகேவா. ஃபாலோயிங் அட் த பாயிண்ட் அண்ட் த கம்பேரிசன் பிட்வீன் த செயின் கம்போஸ்ட் ஆஃப் லிங்க் அண்ட் பேண்ட் செயின். ஓகேவா. ஸோ இது இந்த டேபிள் முக்கியம் தான். என்ன சொல்கிறாங்கன்னா செயின் கம்போஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ் இட் கேன் வித் ஸ்டாண்டு ரஃப் ட்ரீட்மெண்ட். செயின் வந்து ரஃப் ட்ரீட்மெண்ட்டாக தாங்கும். ஆனால் ஸ்டீல் பேண்ட் வந்து கேர்லெஸ்லி யூஸ் இட் கெட்ஸ் ப்ரோக்கன். கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உடஞ்சி போயிடும். ஓகே. ஸோ அதான் முக்கியமானது. அதே மாதிரி
ஈஸிலி ரிப்பேர் பண்ணிடலாம் வித் ஹேமர் இன் த ஃபீல்டு. ஓகேவா, செயின் வந்து லைட்டாக வந்து பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹேமர் வச்சு லைட்டாக தட்டி சரி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இட் கேன் பி ரிப்பேர்டு ஒன்லி பை த சால்ட்ரிங் ஆர் ரிவீட்டிங். ஸ்டீல் பேண்ட் வந்து நீங்கள் சால்ட்ரு பண்ணணும், இல்லை ரிவீட் பண்ணி தான் வந்து சரி பண்ண முடியும். ஒரு சுத்தியெல்லாம் வச்சு தட்ட முடியாது. ஓகேவா, அப்போயும் உடஞ்சி போயிடும். ஓகே, இட் கேன் பி ரீட் ஈஸிலி. செயின் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து லிங்க் இருக்கும், அது வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக மெஷர் பண்ணிடலாம். ஆனால் இட் கேன் பி ரீடு ஸோ ஈஸிலி. ஏன்னா வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர் ஒரு பக்கமும், மீட்டர் இன்னொரு பக்கமும் இருக்குது. அது நீங்கள் கரெக்டாக வந்து அந்த சைடு பார்த்தா நீங்கள் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது இட் இஸ் ஹெவியர் அண்ட் சாக்ஸ் கன்சிடரபிளி வென் சஸ்பெண்டட். ஆமாம், செயின் வந்து வெயிட்டாக இருக்கும். அது நீங்கள் 20 மீட்டர் செயினை பிடிச்சி இழுத்திங்கன்னா எவ்வளோ சேக் ஆகும் வெயிட்டுக்கு. ஓகேவா, செல்ஃப் வெயிட்டாக வந்து அது சேக் ஆக்கிடுறோம். ஆனால் வந்து ஸ்டீல் பேண்ட் வந்து இட் இஸ் லைட்டர் அண்ட் டசன்ட் சேக் டு எக்ஸ்டெண்ட் த விச் த செயின் சேக்ஸ். இதுவும் சேக் ஆகும், ஆனால் வந்து செயின் ஆகிற அளவுக்கு நான் சேக் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஆனால் லைட்டராக தான் இருக்கும். ஓகே, அதை சொல்கிறாங்க, புரியுதா? ஓகே, இட் இஸ் லேபிள் டு ஈஸிலி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் லென்த் டியூ டு கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் அண்ட் பெண்டிங் ஆஃப் லிங்க்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஏன்னா நீங்கள் அடிக்கடி போட்டு தரையில் போட்டு புதற்குழியெல்லாம் இழுத்துட்டு போகிறது, இல்லைனா வந்து செடி புல்லெல்லாம் இருக்குன்னா அங்கங்கே மாட்டி இழுத்துட்டு திடீர்னு மாட்டிக்கும் கல்லில். திடீர்னு இழுத்திங்கன்னா அந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, இல்லைனா பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து லென்த் வந்து அதிகமாகலாம் இல்லை கம்மியாகலாம். ஆனால் வந்து இது என்ன சொல்கிறாங்க, இட் மெயின்டைன் த லென்த் வெரி மச் பெட்டர் தேன் த செயினை விட இது வந்து ஸ்டீல் பேண்ட் வந்து லென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணும், அந்த அளவுக்கு நான் மோசமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, இட் இஸ் ஹெவியர் அண்ட் டேக்ஸ் மோர் டைம் டு ஸ்ப்ரெட். ஆமாம், செயினை நீங்கள் தூக்கி போடணுன்னா நல்லா தூக்கி போடணும், அதே மாதிரி ஹெவியாகவும் இருக்கும். ஓகேவா, ஃபார் த சேம் லென்த் இட் இஸ் லைட்டர் தேன் த செயின் அண்ட் ஈஸியர் டு ஓப்பன். ஓகேவா, ஸ்டீல் பேண்ட் வந்து அதை விட நான் அவனுக்கு சலிச்சவன் இல்லைப்பா, நான்லாம் கொஞ்சம் ஓகே நீ பதமாக பார்த்துக்கோங்க, நான் லென்த்தெல்லாம் கரெக்டாக தான் இருப்பேன், அதேமாதிரி லைட்டராக தான் இருப்பேன், ஈஸியாக நான் ஓப்பன் ஆகிக்கிறேன் அப்படின்னு வந்து எல்லாம் விட்டு கொடுத்து போயிடும் ஸ்டீல் பேண்டு. ஓகேவா, செயின் வந்தும் நல்லா நான் என் பெரிய ஆள் பண்ணேன், என்னெல்லாம் தூக்கணும்னா 2 பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி டஃப்பு கொடுக்கும். ஓகே, அடுத்தது டேப்பு. இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மார்க்கிங் லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் வேறு த லென்த்து. இதெல்லாம் கதை தான். இதில் வந்து என்னென்னா 4 இதாக பிரிச்சிருக்காங்க டேப்பு. லினன் ஆர் கிளாத் டேப், ஸோ மெட்டாலிக் டேப், மெட்ரிக் ஸ்டீல் டேப், இன்வெர்ட் டேப். ஓகேவா, ஸோ 4 டேப்புக்கான டைமென்ஷன்ஸ் பார்த்தா போதும். ஓகேவா, ஸோ இதில் வந்து பாருங்கள் லினன் ஆர் கிளாத் டேப், இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் கதை தான். லினன் ஆர் கிளாத் டேப்புன்னு அதெல்லாம் படிச்சுங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன, 10, 20 and 30 மீட்டர். ஓகேவா, இது என்னென்ன லென்த்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், லினன் ஆர் கிளாத் டேப்பில் வந்து 10, 20, 30 மீட்டரில் இருக்கும். ஹேண்டி அதெல்லாம் கதையாக தான் இருக்கும் பின்னாடியெல்லாம். திஸ் டேப் cannot be used ஃபார் அக்யூரேட் ஒர்க்கு. ஸோ இது எல்லாமே அக்யூரேட் ஒர்க்குக்கெலாம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு லினன் ஆர் கிளாத் டேப்பை சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து மெட்டாலிக் டேப் என்ன இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர், 5 மீட்டர், 10, 15, 20, 30 மீட்டர். ஸோ இதில் வந்து இருக்கும். ஈச் மீட்டர் லென்த் இஸ் டிவைட் இன்ட்டு 10 ஈக்குவல் பார்ட்ஸு, டெசிமீட்டராக பிரிச்சிருப்பாங்க. ஈச் பார்ட் இஸ் டிவைட் இன்ட்டு 10 பார்ட்ஸ், சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா, என்னென்னா இப்போ 2 மீட்டர் இருக்கா, 2 மீட்டரில் மொத்தம் 1 மீட்டராக 2 இருக்கும். ஒவ்வொரு மீட்டரை எப்படி பிரிச்சிருப்பாங்க, 10ஆக பிரிச்சிருப்பாங்க. அதாவது 1 மீட்டர் என்ன, 100 சென்டிமீட்ரு. 100 சென்டிமீட்டர்னால் 10ஆக பிரிச்சிருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு 10 சென்டிமீட்டராக இருக்கும். ஒவ்வொரு 10 சென்டிமீட்டர் தான் டெசிமீட்டர். ஓகேவா, இங்கே டேபிள் பார்த்தோம்னா ஞாபகம் இருக்கா, இது நான் உங்களுக்கு வந்து படிக்க சொல்லிட்டேன். ஸோ இதை நீங்கள் படித்து பாருங்கள். 10 சென்டிமீட்டர் தான் ஒரு டெசிமீட்டர். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிங்கன்னா ஒரு மீட்டருக்கு வந்து 100 சென்டிமீட்ரு. அதை 10ஆக பிரிச்சிங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டு வந்து 10 சென்டிமீட்ரு. ஒவ்வொரு 10 சென்டிமீட்டர் தான் டெசிமீட்ரு. அந்த ஒரு டெசிமீட்டரை வந்து 10ஆக பிரிச்சிங்கன்னா சென்டிமீட்ரு. ஒரு டெசிமீட்டர்னால் 10 சென்டிமீட்ரு. அதை 10ஆக பிரிச்சிங்கன்னா ஒவ்வொரு சென்டிமீட்டராக வந்துடும். ஓகே, காமன் யூஸ் ஃபார் டேக்கிங் ஆஃப்செட் செயின் சர்விங். ஓகே, அடுத்து வந்து மெட்ரிக் ஸ்டீல் டேப்பு. இது வந்து எப்படின்னா 1, 2, 10, 30, 50. ஓகே, ஸோ இது எல்லாமே முக்கியம்தான். கண்டிப்பாக வந்து எந்தெந்த டேப்புக்கு என்னென்ன சைஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஓகேவா, போல் டைப்பு 10, 30, 50. ஓகே, அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. இன்வெர்ட் டேப்பில் வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் அலாய் ஆஃப் ஸ்டீலு அண்டு நிக்கலு. ஓகேவா, நிக்கல் வந்து 36%. அப்போ மிச்சம் இருக்கிறது எவ்வளோ இருக்கும், 64% இருக்கும். அது வந்து ஸ்டீல். ஓகேவா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து 0.000122 ஃபார் பிசி. ஓகேவா, பிசிங்கிறது மறந்து போச்சு, சாரி, ஞாபகம் இருந்தால் சொல்கிறேன். ஓகேவா,
Okay, it is 6 mm wide and obtained by 30, 50, 100 meter. It is very expensive and extremely delicate and must be handled greater care to avoid bending and kinking. It cannot be used for ordinary work. ஓகேவா, அக்யூரசி இருக்கிற அதிகமாக இருக்கனால அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ வந்து இது நீங்கள் வந்து ஆர்டினரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன ஒன்றுனா முக்கியமாக இந்த 4 இதில் பார்த்ததில் 100 மீட்டர் இருக்கிறது வந்து இன்வெர்ட் டேப் மட்டும்தான் 100 மீட்டர் இருக்கும். மற்ற எதுவுமே வந்து 100 மீட்டர் இருக்காது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 1 மீட்டர்னு இருக்கிறது வந்து மெட்ரிக் ஆர் ஸ்டீல் டேப்பில் மட்டும்தான் 1 மீட்டர் இருக்கும். மற்ற எதுலேயுமே வந்து 1 மீட்டர் இருக்காது. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இது மட்டும்தான் பேசிக்கு டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற டேட்டாவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, தெர்மல் ஞாபகம் வந்துருச்சு. இது பர் டிகிரி செல்சியஸு. ஓகேவா, பர் டிகிரி செல்சியஸ் தான் அது போட்டிருக்காங்க. ஓகேவா, நார்மலாக தெர்மல் எக்ஸ்பென்ஷன் எப்படி போடுவோம், பர் டிகிரி செல்சியஸில் தான் போடுவோம். அப்போ 0.0000000122 பர் டிகிரி செல்சியஸ். ஸோ அதான் வந்து பிசின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மார்க்கிங் ஸ்டேஷன். ஓகேவா, பெக்ஸு, ரேஞ்சிங் ராடு. ஸோ இதுலேயும் வந்து முக்கியம் உட்டன் பெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே வந்து இது மேடப் ஆஃப் ஹார்ட் டிம்பரு, டேப்பர்ட் அட்டு 1 end. ஒரு 2 வந்து டேப்பராக இருக்கும், டயக்ராம் கொடுக்கல. அதான் வந்து இப்போ ஒரு 2 வந்து டேப்பராக இருக்கும், ஒரு ஷார்ப் எட்ஜை வச்சு குத்துற மாதிரி இருக்கும். தேர் யூஸ்வலி 20 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, 15 சென்டிமீட்டர் லாங்கு, 25 சென்டிமீட்டர் வந்து ஸ்கொயராகவும், லென்த் வந்து எவ்வளோன்னா 15 சென்டிமீட்டராக இருக்கும். பட் சாஃப்ட் கிரவுண்டு பெக்ஸு 42 சென்டிமீட்டர் லாங்காக இருக்கும். 4 to 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் சூட்டபிள். ஓகேவா, இதே வந்து ஹார்டுக்கு சாஃப்ட் கிரவுண்டாக இருந்தால் 40 to 60 சென்டிமீட்டர் வரைக்கும் லாங் இருந்துக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி 4 to 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருந்தாலே போதுமானதான். இது 25 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, இது 4 to 5 இருந்தாலே போதும். அதை குச்சி மாதிரி இருந்தால் போதும். இப்போ இப்படி இருக்கா, இதை வச்சு இதை நீங்கள் அடித்து இறக்குனா போதும் சாஃப்ட் கிரவுண்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. They should firmly driven the ground with a steel hammer about the 4 cm projecting above the surface of the ground instead of wooden pegs. 10 mm diameter steel rods are used. ஓகேவா, ஸோ இதுதான் 4 சென்டிமீட்டர் மேலே ப்ரொஜெக்ட் ஆகி தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இப்போ 15 சென்டிமீட்டர் இருக்குன்னா மிச்சம் உள்ளே வந்து 11 சென்டிமீட்டர் ஆகிக்கிட்டு 4 சென்டிமீட்டர் மேலே தெரிஞ்சால் போதும். ஓகேவா, they should firmly driven in the ground with a steel hammer with about 4 cm projecting above the surface of the ground. ஓகேவா, 4 சென்டிமீட்டர் மட்டும் மேலே தெரிகிற மாதிரியும். அண்டு இன்ஸ்டெட் ஆஃப் wooden pegs தான் இருந்தால் 10 mm diameter steel rod வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரேஞ்சிங் ராடு தான் தெரியும். இது வந்து நம்ம வந்து மார்க்கிங் த பொசிஷன் ஃபார் த ஸ்டேஷன் ஃபார் ரேஞ்சிங் லைன்ஸு. அப்போ 3 இது இருக்குன்னா, ஸோ ஏபி அப்படிங்கிறதுக்குன்னா இது லைன் இப்போ வரைகிறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா இது நடுவில் ஒரு ரேஞ்சிங் ராடு வச்சு ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டன் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் லைன் மார்க் பண்ணுவீங்க. ஓகே, தே ஆர் மேடப் ஆஃப் வெல் சீசன்டு ஸ்ட்ரெயிட் கிரைண்டு டிம்பர் ஆஃப் டீக்கு. ஓகேவா, டிம்பர் ஆஃப் டீக்கில் வந்து மேட் பண்ணுவோம். ப்ளூ பைன் ஆர் டியோடர் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, தே ஆர் சர்க்குலராக இருக்கும், ஆக்டாகனலாக இருக்கும். ஆக்டாகனலாக 8 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், சர்க்குலாகவும் இருக்கும். கிராஸ் செக்ஷன் வந்து 3 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா, டயாமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர் இருக்கும். நாமினல் டயாமீட்டர் ஷோ த கிராஸ் செக்ஷன் ஷூ வந்து 15 சென்டிமீட்டர் லாங் அண்டு த லோயர் எண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நேம்லி ஆஃப் 2 சென்டிமீட்டர் அந்த அதர்ஸ் இதெல்லாமே அதோட டைமென்ஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ரேஞ்சிங் ராடு. ஓகே, ஸோ ஈக்குவல் பேர்ஸு 0.2 மீட்டர் லாங்கு. ஸோ அதே தான். அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஆல்டர்னேட்டிவாக பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ரெட் அண்ட் ஒயிட்டு ஒரு ரெட் ஒயிட்டு பிளாக்கு சக்ஸஸ்ஃபுல், அது 3மே கலந்த மாதிரி இருக்கலாம். இல்லை பிளாக்கு ரெட்டு மட்டும் இருக்கலாம், இல்லை ரெட்டு பிளாக் மட்டும் இருக்கலாம், ரெட்டு ஒயிட்டு மட்டும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, when they are at considerable distance, red and white and yellow flag about 25 centimeter square should be fastened at the top. ஓகேவா, இப்போ வந்து ஒரு 2 மீட்டர் இருக்குன்னா மேலேருந்து 25 சென்டிமீட்டருக்கு அட்லீஸ்ட் அந்த ரொம்ப லென்த் அதிகமாக போகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாக் வந்து கட்டிக்கணும், 25 சென்டிமீட்டருக்காவது ஃப்ளாக் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரேஞ்சிங் போல்ஸ்னால் அதுக்கு ரேஞ்சிங் ராடுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது ரேஞ்சிங் போல்டு. ரேஞ்சிங் போல்ஸ் ஆர் சிமிலர் டு த ரேஞ்சிங் ராட்ஸ் பட் ஆர் ஹெவியர் செக்ஷன். ஓகேவா, ஹெவியர் செக்ஷனுக்கு இது யூஸ் பண்ணுவோம். தே ஆர் வேரி இன் லென்த் 4 to 10 சென்டிமீட்டர் ஆர் மோர் ஆர் யூஸ்டு இன் த கேஸ் ஆஃப் வெரி லாங் லைன். ஓகேவா, 4 to 10 சென்டிமீட்டர் வராது, மீட்டராக வரும். 4 to 10 மீட்டராக வரும். ஓகேவா, சென்டிமீட்டர் வராது. இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சென்டிமீட்டர் வரக்கு வாய்ப்பு கம்மி தான். இது மட்டும் நெட்டில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து செயின் சர்வேயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் சர்வே பார்க்குறோம். லேண்ட் சர்வேன்னு முன்னாடி படித்தது தான், மறுபடியும் அகைன் சொல்லியிருக்காங்க. லேண்ட் சர்விங் இஸ் மேடப் ஆஃப் 1 or more of the following purpose: to secure the data for exact description of boundary area, making plan, re-establish the boundaries, divide the piece of land,
இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸு அது எல்லாமே வந்து இதில் லேண்ட் சர்வே யூஸ் பண்ணுவோம். 2 ஜென்ரல் மெத்தட்ஸ் ஆஃப் லேண்ட் சர்விங் என்னென்னா ட்ரையாங்குலேஷன் ட்ராவர்சிங். ஓகேவா, ட்ரையாங்குலேஷன் ட்ராவர்சிங் தான் வந்து முதல்ல பார்க்குறோம். ஓகேவா, ட்ரையாங்குலேஷன் சர்வே. Triangulation is the basis of trigonometrical or geodetical surveys. The term triangulation, when used without qualification, denotes a system of surveying in which the sides of various triangles are computed from. Okay, ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்குலேஷன் வந்து 2 தான் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, என்னென்னா a single line measured directly called the base line. ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஒரு இது இருக்குன்னா, ஸோ இந்த இதுக்கு இங்கே இப்போ இந்த ட்ரையாங்குலேஷனில் பாருங்கள், இந்த ட்ரையாங்கில் பாருங்கள். இப்போ இந்த பிசிங்கிறத மட்டும் மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதான் வந்து சிங்கிள் லைன் மெஷர் டைரக்ட்லி கால்டு த பேஸ் லைன். பிசிங்கிறது பேஸ் லைன். ஓகேவா, த 3 angles ஆஃப் ஈச் ட்ரையாங்கிள் மெஷர்ட் அக்யூரேட்லி வித் த தியோலைட். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இது வந்து 3 டிஸ்டன்ஸும் மெஷர் பண்ணிட்டீங்க. ஓகேவா, இந்த பேஸ் லைனை வச்சு இந்த டிங்கிற பாயிண்ட் வந்து அப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிசிங்கிறது வச்சுட்டீங்க, சிடிங்கிற டிஸ்டன்ஸ் சரி ஒரு ஆர்க் மாதிரி வரைஞ்சிறீங்க, பிடிங்கிற டிஸ்டன்ஸ் சரி ஆர்க் மாதிரி வரைஞ்சி பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுறீங்க. இந்த 3க்கும் உள்ள ஆங்கிளை வந்து தியோலைட் மூலிமா மெஷர் பண்ணிடுறீங்க. ஸோ இது மூலிமா ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஆர் ஜியோடெட்டிக்கல் சர்வே மூலிமா ட்ரையாங்குலேஷனை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செயின் ட்ரையாங்குலேஷன் ஆர் செயின் சர்வேயிங். ஓகேவா, it is the system of surveying in which the sides of the various triangles are measured directly in the field or no angular measurements are taken. ஓகேவா, செயின் ட்ரையாங்குலேஷன் செயின் சர்வேயிங்னா என்ன பண்ணுவீங்க, டைரெக்டாக வந்து நீங்கள் செயினை மட்டுமே வச்சு லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு, இப்போ ஏ டு பி வேணும்னா ஏ டு பிக்கான மெஷர்மெண்ட் வந்து ஒரு 15 மீட்டர் இருக்குன்னா 15 மீட்டர் வந்து செயினை வச்சு அளந்துடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பி டு சி வந்து அது சியோட லொக்கேஷனும் தெரியும், பியோட லொக்கேஷன் தெரியும். அதுக்கு வந்து 15 மீட்டர் இருக்குன்னா அதுக்கு ஒரு 15 மீட்டர் வச்சு அளந்துருவீங்க. அதில் வந்து ஆங்கிளே வந்து எந்த ப்ளேவும் பண்ணாது. ஓகேவா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க, various triangles are measured directly in the field and no angular measurements are taken. Simplest kind of surveying in the chain surveying. ஓகேவா, ஸோ அதாவது செயினை மட்டுமே வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. இட் இஸ் மோஸ்ட் சூட்டபுள் வென் the grounds is fairly level and open with simple details. ஓகேவா, அது லெவலாக இருக்கணும், லேண்டு சிம்பிள் டீட்டெயில்ஸாக இருக்கணும். ஓகேவா, டக்குன்னு அப்போ தான் வந்து மெஷர் பண்ண முடியும். பிளான்ஸ் ஆர் required on a large scale such as those of estates field, அதாவது பிளானு. ஓகேவா, பில்டிங் பிளானுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கும். ஏரியா ஸ்மால் இன் எக்ஸ்டென்ட். ஓகேவா, ஏரியா ஸ்மாலாக இருக்கணும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 50 ஃபீட்டுக்கு 50 ஃபீட்டு அந்த மாதிரி கணக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிடுறது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம்னா இட் இஸ் அன்சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஏரியாஸ். ஓகேவா, செயின் சர்விங்லாம் லார்ஜ் ஏரியாஸ்க்குலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு 20 மீட்டர் செயினாக இருக்கட்டும், 30 மீட்டர் செயினாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு 60 மீட்டர்னால் ஓகே பிரச்சனை இல்லை போட்டுருக்கலாம். அதே வந்து 100 200 சப்போஸ் கிலோமீட்டர் கணக்கில் இருக்கிற இடத்துலலாம் வந்து செயின் சர்வே போடணுன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிரும். ஸோ அந்த வேலையெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ லார்ஜ் ஏரியாக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏரியா க்ரௌடட் வித் மெனி டீட்டெயில்ஸ் ஆர் டிஃபிகல்ட் ஆர் உடன் கண்ட்ரி. அதான் மக்கள் நடந்துக்கிட்டே இருக்கிற இடத்துலலாம் வந்து செயினை தூக்கிட்டு போய் போட்டு அளந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதுவும் தான் இதில் சொல்கிறாங்க. பிரின்சிபல் ஆஃப் செயின் சர்வே இஸ் ட்ரையாங்குலேஷன். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. பிரின்சிபல் ஆஃப் செயின் சர்வே இஸ் ட்ரையாங்குலேஷன். ஓகேவா, அடுத்தது இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் சின்ஸ் ஏ ட்ரையாங்கிள் இஸ் த ஒன்லி சிம்பிள் பிளேன் ஃபிகர் விச் கேன் பி பிளாட்டட் ஃப்ரம் த லென்த் ஆஃப் த சைட்ஸ் அலோன். ஓகேவா, அதான் வந்து ஒரு ஏரியாவில் வந்து இப்போ ஏபிசின்னு 3 பாயிண்ட் இருக்குன்னா ஏபி லென்த்து, பிசி லென்த்து, ஏபி லென்த்து, சிஏ லென்த்து. ஓகேவா, ஸோ இந்த 3க்கும் லென்த்து நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க. மெஷர் பண்ணிட்டு அந்த லென்த்தை மட்டுமே நீங்கள் வந்து ஃபீல்டில் போட்டு நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சி கண்டுபிடிக்கிறதா வந்து செயின் சர்வேயிங்கு. ஸோ அதே மாதிரி இதில் என்ன இது கீ பாயிண்ட்னா த 3 sides ஆஃப் a triangle being equally liable to error, each of the 3 angles of triangle should be nearly 60 degree. எரர் இல்லாமல் இருக்குன்னா 60 டிகிரியாவது இருக்கணும். ஸோ ட்ரையாங்கிள் ஷுட் பி ஈக்குவலேட்ரல். ஸோ சமபக்க முக்கோணமாக இருக்கணும். ஓகேவா, 3 பக்கமும் 60 டிகிரி இருந்து 60 சமபக்க முக்கோணமாக இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். an equilateral triangle can therefore be more accurately plotted than the obtuse angle triangle. ஓகேவா, obtuse angle விரிகோணமாக இருக்கிறது. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிளுக்கு விரிகோணமாக இருக்கிற மாதிரி. obtuse angle இருக்கிற ட்ரையாங்கிளை விட ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேசி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, hence the best shape triangle is equilateral and it is desirable to approximate to this form in order to
ஆர்டர் தட் டிஸ்டார்ஷன் டியூ டு எரர்ஸ் இந்த மெஷர்மெண்ட் அண்ட் பிளாட்டிங் ஷுட் பி மினிமம். ஸோ எரர்ஸ்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து இந்த பேரா ஃபுல்லாக வந்து கீ பாயிண்ட் தான். ஓகே, ஸோ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். த ஃப்ரேம் ஒர்க் ஷுட் தேர்ஃபோர் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் விச் ஆர் ஆஸ் நியர்லி ஈக்குவலேட்ரல் ஆஸ் பாசிபிள். ஓகேவா? நியர்லி ஈக்குவலேட்ரல் ஆஸ் பாசிபிள் சச் ட்ரையாங்கிள்ஸ் being known as well conditioned. ஓகேவா? ஆர் வெல் ஷேப்டு. ட்ரையாங்கிள் அதாவது வெல் கண்டிஷனல் வெல் ஷேப்டுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது எப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னா when it contains no angle smaller than 30 டிகிரி 30 டிகிரி அண்ட் no angle greater than 120 டிகிரி. ஸோ 30 டிகிரி விட கம்மியாகவும் இருந்துடக்கூடாது, 120 டிகிரி விட அதிகமாகவும் இருந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் வந்து அது வெல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. அதே இல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள்னால் having angles less than 30 degree and greater than 120 degree should always be avoided. ஓகேவா? இல் கண்டிஷனல்னால் வந்து நம்ம பயன்படுத்த முடியாத இல்லை பயன்படுத்தக்கூடாத ட்ரையாங்கிள்ஸ் தான் வந்து இல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள். அதை 30 டிகிரி விட கம்மியாக இருந்தால் கூட இல்லை 120 டிகிரி விட அதிகமாக இருந்தாலுமே அது இல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இந்த ஃபிகர் இருக்கிறது வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள் வந்தாலும் கூட இஃப் ஹவவர் தே ஆர் அன்அவாய்டபிள் கிரேட் கேர் மஸ்ட் பி டேக்கன் சேஞ்சிங் அண்டு சேஞ்சிங் அண்டு பிளாட்டிங். ஓகேவா? அதில் வந்து நம்ம கிரேட் கேர் எடுத்துக்கணும். அதிகமாக கேர் எடுத்து தான் வந்து அதை சர்வேவே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செயின் அண்ட் காம்பஸ் ட்ராவர்சிங். ஓகேவா? ட்ராவர்ஸ் சர்வேயிங் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் சர்வே லைன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு பை ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் நாட் பை ஃபார்மிங் ஏ நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆஸ் இஸ் டன் இன் செயின் சர்வேயிங். செயின் சர்வேயிங்கில் பண்ண மாதிரி ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் இது நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்லாம் மார்க் பண்ணி நாம் இதில் வந்து ட்ராவர்ஸ் பண்ண மாட்டோம். ட்ராவர்ஸுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் ஆஃப் சர்வே லைன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு பை ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ். ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் மூலிமாவே நீங்கள் வந்து சர்வே வந்து கேரி ஓவர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ட்ரையாங்கிள்ஸ் ஒவ்வொரு தடவை ட்ரையாங்கிள் போட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எ ட்ராவர்ஸ் சர்வேயிங் இஸ் ஒன் விச் the framework consists of series of connected lines, the length and the directions of your which are measured with a chain or tape and with the angular instrument respectively. ஸோ ட்ராவர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா? a traverse surveying is one in which the framework consists of a series of connected lines, the lengths and the directions of which are measured with a chain or tape with a angular instrument respectively. ஓகேவா? லென்த்தை வந்து செயினா டேப்லேயும் ஆங்கிளை வந்து ஆங்குலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. த ருட்டீன் ஆஃப் செயினிங் அண்ட் ஆஃப் செட்டிங் இஸ் த சேம் ஆஸ் செயின் சர்வேயிங். ரன்னிங் ஆஃப் செக் லைன்ஸ் இஸ் நாட் நெசசரி. ஓகேவா? ட்ராவர்ஸ் வந்து க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் ஓப்பன் ட்ராவர்ஸ் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஏங்கிற இடத்துல ஆரம்பித்து பி போகிறீங்க, சி போகிறீங்க, டி போகிறீங்க, இ வந்துட்டு மறுபடியும் ஏவே வந்துட்டிங்கன்னா அது க்ளோஸ்டு ட்ராவர்ஸ். ஏல ஆரம்பித்து சி டிஇபி போயிடுங்க, மறுபடியும் ஏக்கே வரமாட்டீங்க, அப்படியே அகைன் இப்படி இந்த கன்யூட்டியாக போயிட்டே இருப்பீங்க. இல்லைன்னா வந்து ஓப்பன் ட்ராவர்ஸ்னு இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, ஜிக்ஸாக்காக இப்படி போட்டிருப்பாங்க. ஸோ அதான் வந்து ஓப்பன் ட்ராவர்ஸ். ஓகேவா? க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்னால் ட்ராவர்ஸ் இஸ் செட் டு பி க்ளோஸ்டு வென் த கம்ப்ளீட் சர்க்யூட் இஸ் மேடு. ஓகே, இதான் வந்து ஓப்பன் ட்ராவர்ஸ். அதான் அன்க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் ஆர் ஓப்பன் ட்ராவர்ஸ். இது எக்ஸாம்பிள். க்ளோஸ்டு ட்ராவர்ஸுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் முக்கியம். க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்னால் ஆரம்பத்தில் வந்து முடியறதா வந்து க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்னு சொன்னோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? லொக்கேட்டிங் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் எ லேக்ஸ், வுட்ஸு அண்ட் எக்ஸட்ரா அண்ட் சர்வே ஆஃப் மாடரேட்லி லார்ஜ் ஏரியாஸ். ஓகேவா? லார்ஜ் ஏரியாஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் ஆர் ஓப்பன் ட்ராவர்ஸ். ஓகேவா? அன்க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் ஆர் ஓப்பன் ட்ராவர்ஸ். ஸோ அது வந்து ட்ராவர்ஸ் செட் டு பி ஓப்பன் ஆர் அன்க்ளோஸ்டு வென் இட் டஸ் நாட் ஃபார்ம் ஏ க்ளோஸ்டு பாலிகன் ஆஸ் ஒன் ஃபிகர். ஸோ இந்த மாதிரி கன்யூட்டியாக போயிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து ரோடு எக்ஸாம்பிள்ஸ் தான் முக்கியம். இட் இஸ் மோஸ்ட் ஃபார் சர்வே ஆஃப் ஏ லாங் நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் கண்ட்ரி. எக்ஸாம்பிள் என்ன? வேலி ஆஃப் ரிவர், த கோஸ்ட் லைன், லாங் மெஷரிங் ரோட் ஆர் ரயில்வே லைன். ஓகேவா? ரயில்வே. ஸோ ரயில்வேலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேராக அளந்துகிட்டே தான் போவீங்க. அது ஆரம்பத்தில் இடத்துலேயே வந்து முடியுமாங்கிறது அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அது வந்து ஓப்பன் ட்ராவர்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள்ஸ். இன் ஆர்டர் டு பிளாட் ஏ சர்வே லைன் ஆன் பேப்பர் இட்ஸ் லென்த் அண்ட் டைரக்ஷன் மஸ்ட் பி நோன். ஓகேவா? சர்வே லைனில் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வரையணுன்னா லென்த் அண்ட் டைரக்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டைரக்ஷன் ஆஃப் ஏ சர்வே லைன் மே பி டிஃபைன்ட் எய்தர் பை ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் த அட்ஜசன்ட். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லைனுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லைனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை வச்சு நீங்கள் வந்து டைரக்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள்.
பை த ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் த லைன். ஓகேவா, இந்த லைனுக்கும் லைன் அண்ட் த லைன் அட்ஜசன்ட் டு இட், இது பக்கத்தில் இருக்கக்கூடிய லைனுக்கும் ஏபிங்கிற ஒரு லைன் இருக்குது, ஏசிங்கிற ஒரு லைன் இருக்குது. த ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் த லைன் டு த அட்ஜசன்ட் லைன், இந்த ஹரிசாண்டல் ஆங்கிள். ஓகேவா, இது ஒரு 30 டிகிரி. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அதோட டைரெக்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஏசியோட டைரெக்ஷன் என்ன, ஏபியிலேருந்து 30 டிகிரி தள்ளிங்கன்னா ஏசியோட டைரெக்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆர் முக்கியம், ஆர் போட்டிருக்காங்க. ஓகே, பை த ஆங்கிள் கால்டு பியரிங் பிட்வீன் த ஃபிக்ஸட் லைன் அண்ட் ரெஃபரன்ஸ் கால்டு த மெரிடியன் அண்ட் த லைன். ஓகேவா, இதே தான், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸட் லைன் ஆஃப் ரெஃபரன்ஸு கால்டு மெரிடியன், இந்த மெரிடியன் எவ்வளோ இருக்குது, 30 டிகிரி மெரிடியன் வச்சு, ஸோ அந்த பியரிங் வச்சு, ஸோ இந்த லைன் எவ்வளோ தூரம் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, அடுத்தது வந்து மெஷரிங் ஆங்கிள்ஸ் இன் சர்வே ஒர்க். த இன்ஸ்ட்ருமெண்ட் காமன்லி யூஸ்ட் ஆர் காம்பஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆங்கிள் மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி தியோலைட்டு, சம்டைம்ஸ் பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆஸ் ஆல்சோ யூஸ்டு, இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆங்கிள் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த காம்பஸ் டஸ் நாட் மெஷர் த ஆங்கிள் பிட்வீன் த டூ லைன்ஸ் டைரெக்ட்லி. முக்கியம் தான், காம்பஸ் வந்து டைரெக்டாக வந்து ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிளை வந்து டைரெக்டாக மெஷர் பண்ணாது. பட் மெஷர் த ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் த லைன். த தியோலைட் ஆன் த அதர் ஹேண்ட் மெஷர் த ஆங்கிள் பிட்வீன் த டூ லைன்ஸ் டைரெக்ட்லி அண்ட் ஆல்சோ பியரிங் ஆஃப் த லைன். ஓகேவா, ஸோ இது வந்து ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் மெரிடியன், ஓகேவா, அண்ட் த லைன், அதுக்கு இடைப்பட்ட ஒரு லைனு, அதுக்கு இன்னொரு லைனுக்கு இடைப்பட்ட மேக்னெட்டிக் மெரிடியன் தான் வந்து காம்பஸ் வந்து மெஷர் பண்ணும். ஆனால் தியோலைட் வந்து ஆங்கிள் பிட்வீன் த டூ லைன்ஸ் டைரெக்டாக வந்து மெஷர் பண்ணிடும். அதே சமயத்தில் வந்து ஆல்சோ த பியரிங் ஆஃப் லைனையும் மெஷர் பண்ணிடும். ஏன்னா வந்து தியோலைட்டில் வந்து நம்ம தான் வந்து வெர்னியராக வந்து 0வில் செட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் வந்து ஐபீஸ் வச்சு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து 0 வைக்கிறோமோ அந்த இடம் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். 0லேருந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ண நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து காம்பஸ், மேக்னெட்டிக் நீடில் கிராஜுவேட்டட் சர்க்கிள், லைன் ஆஃப் சைட்டு. ஸோ இது எல்லாமே வந்து காம்பஸ்ன்னு ஆரம்பிக்கிற டாபிக் எல்லாமே வந்து நம்ம காம்பஸ் சர்வேல படித்தது தான். ஓகேவா, காம்பஸ் சர்வேல படித்தது அப்படியே இருக்குது. ஸோ பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்னால் என்ன, சர்வேர் காம்பஸ்னால் என்ன, ஸோ இதே டயக்ராம் அதுலேயும் இருக்குது. ஓகேவா, காம்பஸ் சர்வே போன வீடியோலேயும் அதே தான் இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்னா இங்கே 1 2 3 4 5 6ன்னு போட்டு இது கீழே எழுதியிருந்தாங்க இந்த பார்ட்ஸ் எல்லாம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை மார்க் பண்ணி அது பக்கத்துலேயே எழுதியிருக்காங்க, வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இதே ஃபங்க்ஷன் தான். இதில் வந்து பிரேக் பின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி லிஃப்டிங் லிவர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அகேட் கேப் என்ன, ரைடர் எதுக்கு, இப்போ ரைடர் எதுக்கு, இந்த நம்ம அதாவது நார்த்தை நோக்கி போக வந்து நார்த் டைரக்ஷன் நீடில் வந்து டுவர்ட்ஸ் போலை நோக்கி இறங்கிட்டே இருக்கும். அப்போ வந்து சவுத் எண்டும் மேலே தூக்கும். ஸோ அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம மெட்டல் இந்த ரைடர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து அதில் சொன்னதே தான், மறுபடியும் அகைன் இதில் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன காம்பஸ் தான். அடுத்து பியரிங் ஆஃப் லைன் வந்து அதே தான், ட்ரூ மெரிடியன், மேக்னெட்டிக் மெரிடியன், ஆர்பிட்ரி மெரிடியன். ஸோ அதே தான் அகைன் மறுபடியும் ஹோல் சர்க்கிள் பியரிங், குவாட்ரன்டல் சிஸ்டம், அகைன் சேம் கான்செப்ட் ரிப்பீட்ஸ். ஓகேவா, அதே டேபிள் தான். ஹோல் சர்க்கிள் பியரிங்லேருந்து ரெடியூஸ்டு பியரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த குவாட்ரண்ட் போடுறது, ரெடியூஸ்டு பியரிங், ஃபோர் அண்ட் பேக் பியரிங், ஸோ அப்புறம் ஆங்கிள் குவாட்ரன்டல் சிஸ்டம். ஸோ சேம் எக்ஸாம்பிள்ஸு. ஓகேவா, ஸோ இதில் கடைசியாக என்ன ஒன்று இருக்குன்னா பிளானிமீட்டர் அண்டு பேண்டாகிராஃப் இருக்குது. இது பேண்டாகிராஃப் இருக்குது. ஓகேவா, பிளானிமீட்டர்னால் வந்து ஒன்றும் இல்லை, நல்லா பாருங்கள். Planimeter is a simple instrument for the precise measurement of areas of plane figures or any shape. Any shapeோட, ஓகேவா, பிளான் ஃபிகர்ஸோட எனி ஷேப்போட ஏரியாவை மெஷர் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா, யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பிளானிமீட்டர். ஓகேவா, டு மெஷர் an area it is only necessary to trace the outline of the figure in clockwise direction. ஓகேவா, இது எல்லாமே முக்கியம்தான். இந்த பேராவும் சரி இந்த பேராவும் சரி ரெண்டுமே முக்கியமான பேரா. ஓகேவா, clockwise டைரெக்ஷனில் வந்து மெஷர் பண்ணால் வித் சென்டர் பாயிண்ட் வித் இன் த ரிங் ஆஃப் த ட்ரேசிங் லேன்ஸ் அண்ட் டு ரீட் ஆஃப் த ரிசல்ட் ஆன் த ஸ்கேல்ஸ். ஓகேவா, ஸ்கேல்ஸ் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த பேரா படிக்கிற முன்னாடி இந்த டயக்ராம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ என்னென்னா இதில் வந்து இந்த இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரோலர் ஹவுசிங். ஓகேவா, ரோலர் ஹவுசிங், மெஷரிங் ரோலர், இந்த பாயிண்ட்டு ஒரு மெஷரிங் ரோலர் ஸ்கேலு, டயல் அண்ட் இண்டிகேட்டர். ஓகேவா, டயல் அண்ட் இண்டிகேட்டர், ட்ரேசிங் ஆம் வெர்னியர், இது வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அப்போ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க, வெளியே இழுக்கிறீங்க, உள்ளே தள்ளுறீங்க, இதுலேயே ரீடிங் வரும். ஓகே, ட்ரேசிங் ஆர் வெர்னியர், 0 செட்டிங், இதில் வந்து 0 செட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து 0 செட்டிங் வீலு, செட் லிவர். ஓகேவா, செட் லிவர், இது வந்து செட் லிவர், இது ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட், இது வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். செட் லிவர்
இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலிமா லைட்டாக இந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது லைட்டாக வந்து 1 mm அந்த மாதிரி 0.1 mm அந்த அளவுக்கு அதெல்லாம் ரீடிங் இது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, அதேமாதிரி அட்ஜஸ்டபிள் ட்ரேசிங் ஆம். ஓகேவா, அட்ஜஸ்டபிள் ட்ரேசிங் ஆம் இதை இந்த இடத்துல வந்து இழுத்துக்கலாம், வெளியே இழுத்துக்கலாம், உள்ள தள்ளிக்கலாம். இது வந்து ரிங்கு. ஓகே, ரிங்கு ட்ரேசிங் லென்ஸு ட்ரேசிங் பாயிண்ட்டு. ஓகேவா, ட்ரேசிங் லென்ஸு ட்ரேசிங் பாயிண்ட்டு இதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா, போல் பிளேட்டுங்கிறது இதுதான் போல் பிளேட்டு. ஓகே, போல் பிளேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்டபிள் போல் ஆம். இது வந்து அட்ஜஸ்டபிள் போல் ஆம். இது பார்த்திங்கன்னா 2 கேஸ் இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. அப்படியே வெளியே எடுத்துக்கலாம், உள்ள தெரியும். போலாம் வெர்னியர், இதில் வந்து போலாம் வெர்னியர் தெரியும், அதே செட் ஸ்க்ரூ இருக்கும். இதை வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கும். இதை லூஸ் பண்ணிங்கன்னா இது போயிட்டு வந்துடும். ஸோ அதான் வந்து அட்ஜஸ்டபிள் போலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதேமாதிரி இப்போ அந்த பேராவை பார்த்துருவோம். ஸோ பேராவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளானிமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 3 செப்பரேட் பார்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதுலேயே வந்து இதுவும் முக்கியம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னாவே மோஸ்ட்லி வந்து 3 செப்பரேட் பார்ட்ஸு, 3 பார்ட்ஸு. ஓகேவா, இன்னும் ஒரு 3 வரும், அதாவது 3 சப்போர்ட்ஸு. ஓகேவா, இதுதான் 3 தான் வரும். ஸோ பிளானிமீட்டரில் எது கேட்டாலும் 3 போட்டுடலாம், பிரச்சனையே இருக்காது. பிளானிமீட்டர் கன்சிஸ்டாகவே 3 செப்பரேட் பார்ட்ஸ், 3 செப்பரேட் பார்ட்ஸ் இருக்கா. ட்ரேசிங் ஆர்ம் டு விச் இஸ் அட்டாச்டு டு த ரோலர் ஹவுசிங் த போல் ஆர்ம் அண்ட் த போல் பிளேட். ஓகேவா, ட்ரேசிங் ஆர்ம் விச் இஸ் அட்டாச்டு டு த ரோலர் ஹவுசிங். ட்ரேசிங் ஆர்ம்ங்கிறது இது அட்ஜஸ்டபிள் ட்ரேசிங் ஆர்ம். ட்ரேசிங் ஆர்ம் வித்து எதோட சொல்லியிருக்காங்க, ரோலர் ஹவுசிங். இதுதான் ரோலர் ஹவுசிங். ஓகேவா, இது வந்து நேராக இருக்கா, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ட்ரேசிங் ஆர்ம் விச் இஸ் அட்டாச்டு டு த ரோலர் ஹவுசிங் த போல் ஆர்ம் அண்ட் த போல் பிளேட் இருக்குது. த 3 பார்ட்ஸ் ஆர் பேக்டு செப்பரேட்லி இன் த கேஸ். த போல் ஆர்ம் இஸ் சிம்பிள் பீம். போல் ஆர்ம்ங்கிறது ஒரு சிம்பிள் பீமு. ஆன் ஈச் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு எ பால், 1 ஃபார் ஃபிட்டிங் இன்டு எ ரோலர் ஹவுசிங். அதாவது இதுதான் மறுபடியும் அகைன் இதே தான் சொல்கிறாங்க, ஃபிட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது அதர் இது போல் பிளேட், இன்னொன்று வந்து போல் பிளேட்டோட ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ரோலர் ஹவுசிங் ரெஸ்ட் ஆன் த 3 சப்போர்ட். இந்த ரோலர் ஹவுசிங் இருக்குல்ல, ஓகேவா, ரோலர் ஹவுசிங் இருக்குல்ல, இது சரி ரெஸ்ட் ஆன் த 3 சப்போர்ட்ஸ். என்னென்ன, ட்ரேசிங் லென்ஸு, மெஷரிங் ரோலர் அண்ட் சப்போர்ட்டிங் பால். ட்ரேசிங் லென்ஸு, ஓகேவா, இது வந்து ட்ரேசிங் லென்ஸு. ஓகேவா, மெஷரிங் ரோலரு இது. ஓகேவா, அண்ட் அகைன் இன்னொன்று சொன்னால் சப்போர்ட்டிங் பால்ஸு. சப்போர்ட்டிங் பால்ஸ்னால் இந்த இடத்துக்குள்ளே தான் வரும் சப்போர்ட்டிங் பால்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பிளானிமீட்டருக்கான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்தது. சப்போஸ் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நாலேஜ் வேணால் யூடியூப்பில் வீடியோ இருக்கும். சப்போஸ் பிளானிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அது செய்முறை வழக்கத்தோடு இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பேண்டகிராஃப். ஓகே, பேண்டகிராஃப் பார்த்தீங்கன்னா இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா வந்து இதோட நோக்கத்தை மட்டும் பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிடலாம். அண்ட் apparatus ஃபார் மேக்கிங் enlarged or reduced drawings first appeared in the அதாவது apparatus ஃபார் மேக்கிங் enlarged or reduced drawings. ஓகேவா, enlarged or reduced drawings-காக இது யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்கும், இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாமே பார்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இது மட்டுமே தெரிஞ்சால் போதும். ஓகேவா, இது என்ன பண்ணுறது, ஒரு சின்ன டிராயிங் வரைகிறீங்க, அதை வந்து என்லார்ஜ் பண்ணி காட்டும், இல்லை என்லார்ஜ் பண்ணதை சின்னதாக சிறுசு பண்ணி காட்டுறதுக்காக பேண்டகிராஃப் யூஸ் பண்ணிக்கிறோம். இது மட்டும் தான் கீ பாயிண்ட். apparatus ஃபார் மேக்கிங் enlarged or reduced drawings. ஓகேவா, ஃபஸ்ட்டே இப்போ இது அப்பேர் ஆகிருக்குன்னா 17th century யாருக்கு இந்த கிரெடிட் போகுது அந்த பேரை பார்த்துக்கோங்க. ஜீசஸ் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஆஸ்ட்ரோனமர் கிறிஸ்டோஃபர் ஜெனியர் 1575 to 1650. ஓகேவா, 1575 1650, அதான் 17th century போட்டிருக்காங்க. ஓகே, இந்த CCA இதுவும் முக்கியம் தான், அப்ரிவேஷன் கேட்கலாம். கனடியன் சென்டர் ஃபார் ஆர்கிடெக்சர். ஓகேவா, கனடியன் சென்டர் ஃபார்